அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 855. அடுத்தவர் டைரி. இதான் இன்னைக்கு சொல்ல போறார் சாரு வினய் தீர்த்தன் சார். கொஞ்ச நாள் ஆச்சு சார் பேசி நினைக்கிறேன். அடுத்தவர் டைரி உடனே நம்ம எல்லாருக்குமே தோணுது. முதல்ல நாம டைரி பழக்கம் எழுதுறது இல்ல, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. மற்றவங்க டைரி எழுதி நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா சில சில இடத்துல கேள்விக்குறி, சில இடத்துல பார்க்கறதுக்கு வசதி இருக்கும். ஒரு சில வீட்டுல எல்லாருக்கும் ஒரு சிலர் எழுதுனாங்கன்னா ஒரு சிலர் பார்ப்பாங்க, பார்க்காதையும் இருப்பாங்க. ஆனா இங்க சார் என்ன சொல்ல போறாரு அதுதான் இங்க கேள்வி. ஆக்சுவலா ஜேம்ஸ் ஜோசப் அப்படின்ற ஒரு டைரியை தான் சார் சொல்ல போறாரு. ஜேம்ஸ் ஜோசப் அவரோட டைரி பத்தி சில குறிப்புகள். அதுதான் அதனுடைய டாபிக். ஆக்சுவலா அதுதான் சுந்தர் ராமசாமி எழுதுனது. அவர் எழுதின புக்கு தான். அந்த புத்தகம் மட்டும் இல்லாத மற்றபடி எப்பயுமே வினயதா சார் பேசினாவே அதை மட்டும் பேச மாட்டாரு. பல தமிழ் இலக்கியங்கள்ல இருந்தும் பல பாடல்களையும் சேர்த்து பல செய்திகளை சேர்த்து தான் கொடுப்பாங்க. அது எப்பயுமே வழக்கமான செய்தி, நமக்கு தெரியும். அந்த மாதிரிதான் ஒரு உரை இன்னைக்கு இருக்கும்ன்றது பார்ப்போம். பேசி முடிச்ச பிறகு நம்ம டைரியை பற்றி பார்ப்போம். வாங்க சார். வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. இந்த மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தை நிறுவி 1000வது எபிசோடை நோக்கி வீறு நடைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறப்பாக கொண்டு செலுத்தி இருக்கிற இனிய நண்பர் திருமிகு ஸ்டீபன் ராஜே, திருமிகு மாலதி அவர்களையும், இங்கு உறவாகியே போன இனிய நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வணங்குவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மைண்ட் யுவர் மைண்ட் தளத்துல இங்க அந்த உறவாகி போனது நான் சொன்னது ஒரு வெறும் வார்த்தை இல்லை, வெறும் சொற்கள் இல்லை, உணர்வு பூர்வமா தான் அதை சொல்றேன். நான் அவ்வளவு ஒரு ஒட்டுதலும் ஒரு புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும்னார். அந்த மொத்த உணர்வும் ஒருவர்பால் ஒருவர் கொண்டுள்ள பரிவும் அளப்பரியது. அதை நான் ரொம்ப போற்றுகிறேன். அது வேல்யூபிள், அது ரொம்ப போற்றுகிறேன். அதனால ஒவ்வொரு நண்பரையும் மீண்டும் வழங்குவதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு, அடுத்தவர் டைரி. டைரி நான் எல்ஐசி அலுவலகத்துல வேலை பார்த்தது உங்களுக்கு தெரியும். எல்ஐசி டைரிக்கு எப்பவுமே கிராக்கி அதிகம். இப்ப எல்லாம் இந்த கொரோனா காலத்துல விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், சரியாவும் வரல. அந்த காலத்துல இந்த டைரி அது சாதிக்கிறது எதையும் சாதிக்கும். அந்த டைரியை கொண்டு போய் புது வருடங்கள்ல ஒரு கலெக்டரையோ எத்தனையோ பேர் நாங்க எல்லாம் போய் பார்த்திருக்கோம். அதை கொடுக்கறதுக்கு அவங்க அதை வாங்கிக்கிற போது அவங்க முகத்துல இருக்கு பார்த்தல ஒரு மகிழ்ச்சி. இந்த டைரியை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா அதை பெற்றுக்கொள்கிற போது வேற எந்த பரிசையும் கொண்டு போய் ஒருத்தரை கொடுத்துட முடியாது. அது கையூட்டா மாறிடலாம், இதுவா மாறிடலாம். சாதாரண ஒரு இந்த டைரியில எவ்வளவோ சாதிக்க முடிஞ்சிருக்குது. அட் அவுட் செட் என் மனசுல வர்றதா சார். நாங்க எங்களுடைய பழைய கதையை ஒரு கதைகளா சொல்லுவோம். எங்களுடைய முகவர் பெரிய ரொம்ப நிறைய பிசினஸ் பண்ற முகவர், வணிகம் செய்யறவர், அவருடைய வளர்ச்சி அதிகாரி, மேலாளர், 3 பேரை ஒரு பெரியவர். இது காரைக்குடியில நடந்தது. நான் ஆரம்பத்துல எல்ஐசியில் சேர்ந்த போது நடந்தது. அவரை போய் சந்திக்க போனாங்க. ஒரு பெரியவரை. அவர் பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். முகவர் எப்பவுமே அதிகமா தெரியாது அந்த காலங்கள்ல. இவங்க 2 பேரும் நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேள்விகளுக்கு. டாக்ஸை பத்தி பல கேள்விகள் எல்லாம் அவர் கேட்கிறார். மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல இருக்கு. இவங்க நாளைக்கு பார்த்துக்கிட்டு வந்து சொல்றோங்கிற மாதிரி சொல்ற போது அவர் பெரியவர் சொன்னாராம், நான் நேத்து இந்த முகவர் கொண்டாந்து டைரி கொடுத்துட்டு போனாரு,
அந்த டைரியில இருந்ததான் இவ்வளவு பார்த்து சொல்றேன். இப்ப நான் சொல்றது முழுக்க அதுலதான் இருக்குன்னாராம். அந்த அந்த டைரியில தான் எல்லா ஆக்ட பத்தியும் போட்டிருக்கு, டாக்ஸ பத்தி போட்டிருக்கு, அவ்வளவு அதுலதான் இருக்கு. அதைத்தான் சொல்றேன்னாராம். நம்ம ஆளுங்க பாவம். அதாவது நம்மள்ட்ட இருக்கிறதையே நம்ம பாக்குறது இல்ல, படிக்கிறது இல்ல. அஹ் அந்த மாதிரி பல இது பின்னாடி ஒரு செய்தி வருது, அதுல பகிர்ந்துக்க. அப்ப அந்த டைரியில என்ன எழுதுறோம்ங்கிறது ஒரு பெரிய $1,000,000 கொஸ்டின். வாங்குற இதுவா பலரும் அதை பிரிக்காமே வச்சிருக்கோம். பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் வந்த போது அவங்களுக்கு எல்லாம் எழுதுறதுக்கு கொடுக்கறதுக்கு மற்றதுக்கெல்லாம் அது பயன்பட்டுச்சு, இந்த டைரிங்கிறப்ப. அதுல அந்த டைரியை முறையாக எழுதுறவங்க ரொம்ப பயன் சொல்றாங்க. ஆனா ஒரு கவனம் இருக்கணுங்கிறத நான் எப்பவும் அந்த டைரி குறிப்புகள்ல, அது இப்ப ஜேர்னலை பத்தி நிறைய பேசுறோம். அது எல்லாருக்கும் அந்த கீ ஹோல் வழியா பாக்குறது எப்படி ஒரு ஆசையோ, எந்த பெரிய மனுஷா யாரா இருந்தாலும் இந்த அதுவும் இப்ப இந்த உங்களுக்கு பிக் பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சி போகுது, அதுக்கு 1 கோடி பார்வையாளர் இருக்குங்கிறாங்க. எதனால? அது அடுத்த வீட்டுக்குள்ள நடக்கிறதே எட்டி பாக்குறது. அந்த எட்டி பார்க்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு மனிதர்களுடைய மனதில். அது இருந்துகிட்டே இருக்கு. அடுத்ததை பத்தி அறிஞ்சுக்கணும், இது பண்ணணும். நமக்கு அதுக்கு காசுக்கு போறாது, நம்மளுக்கு எதுவுமே நான் எதுங்க போறது இல்லை. ஆனாலும் அந்த இது இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த எழுதுறவங்க ஒரு காலத்துல சொன்னாரு சுஜாதா, நான் எதை எழுதுனாலும் போடுறாங்க, என்னுடைய டைரியில இருந்து ஒரு வண்ணாங்கணக்கு எழுதுனா அதை கூட போட்டுறாங்க போல இருக்குன்னு. அப்ப புகழ்பெற்றவர்களுடைய வார்த்தைகள், வென்றவர் வார்த்தை வேதமல்லால் மற்றொன்று இல்லைன்னு கண்ணதாசன் சொல்லுவார். அது வேதம்னு எடுத்துக்கிறவனும் இருக்கான். அப்ப இந்த எழுத்துக்கள், அந்த இதுகளை பதிந்து வைத்தல் அப்படிங்கிறது ரொம்ப, நிறைய பேரு என்ன எழுதுறாங்க, இந்த வரவு செலவு, என்னுடைய மனைவியார் துணைவியார் அந்த காலத்துல எழுத ஆரம்பிப்பாங்க, வரிசையா எழுதிட்டே போவாங்க செலவை. ஆனா தேதியே போட மாட்டாங்க. அது எப்ப நடந்துச்சு என்னன்னே தெரியாது. அது பயணம் எழுதுறத போய் திரும்பி பாக்குறது ரொம்ப குறைச்சி. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருக்கும், எதை எழுதுனா, எப்படி போட்டா, எங்கே பண்ண. ஆனால் ஒரு முறையாக பதிங்கிறவங்க என்ன நினைக்கணும், இது எங்கேயோ எப்பொழுதோ எவராலேயோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்துல வச்சுக்கிட்டோம்னா, அதுல கொஞ்சம் டைரி எழுதுற போது கொஞ்சம் கொஞ்சம் கவனம் வேணுங்கிறது. இன்னொன்னு பதிந்து வைத்தல். இப்ப ஜேர்னல் ரொம்ப சொல்றாங்க, வெற்றிகளை பதிந்து வைக்க சொல்றாங்க. 30 முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது, 29 முறை எழுந்தவன் நீ அல்லவான்னு ஈரோடு தமிழன் தன்னுடைய கவிதை. அப்ப நம்ம எழுந்தது தோல்விகள் அப்படி இருக்க போது, சோர்வு இருக்கிற போது இந்த ஜேர்னலை பார்த்தா நமக்கு நிறைய ஒரு உந்துதல் ஏற்படும். அந்த சோர்வுல இருந்து வெளிவரலாம் அப்படிலாம் சொல்லப்படுகிறது. நானும் சில இதுகளை பார்த்திருக்கேன் நிறைய. நான் இப்ப பெரும்பகுதி என்னுடைய டைரிகளை ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தா, பெரும்பகுதி இந்த பயிற்சிகள்ல ஏதாவது 1-2 தான் எழுதியிருக்கேன். அதை பற்றிய சில சிந்தனைகளை பதிஞ்சிருக்கேன். அதையும் இந்த உரையினுடைய நிறைவுல வேணும் நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த குறிப்புகளை நமக்கு மனதுல தோன்றதை எழுதி வச்சிருந்தா, அது எழுதுற போது என்ன ஆகுதுன்னா ஒரு போக்கஸ் இருந்தது. அந்த கருத்துல ஒரு அத உணர்வுபூர்வமா உள்ள மனசுக்குள்ள கொண்டு போறோம். அப்ப நினைவு கூறலுக்கு அது எளிமையா இருக்கு. நான் பெரும்பகுதி சொல்றது, அழுதாத கணக்கு, அழுதாத கணக்கு எழுதாலும் எழுதாத கணக்கு, எழுதாத கணக்கு அழுதாலும் அழுதாலும் தீராதுன்னு ஒரு ஒரு சொலவடை. ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. அது டைரிகள்ல நம்ம எதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா, நிறைய பேர் மனைவிகளை ஒரு பாஸ்வேர்டை சொல்லல, கணக்க சொல்லல, ஒரு விவரங்களை சொல்லாமே இறந்து போறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரெக்கார்டுங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. நான் இப்ப சொல்ல போறது ஒரு கதையை ஒட்டியது. அது ஒரு நாவல். நமது தமிழகத்துல பிரபலமான பேசப்பட்ட ஒரு எழுத்தாளர் சுந்தர் ராமசாமி. நமது அன்பிற்கினிய சகோதரியார் திருமிகு மாலதி அவர்கள் புளிய மரத்தின் கதை சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் அதை பத்தி பேசியிருக்காங்க.
அவரு தன்னுடைய மன ஓட்டங்களை ஒரு புது உத்தியில பதிந்து வைத்தது ஜே சில குறிப்புகள்னு ஒரு புத்தகம். இது பலரும் பேசியிருக்காங்க, ஆனா முழுவதுமா அதை உள்வாங்கினவங்க ரொம்ப குறைச்சுங்கிறாங்க. இதுல டிபிட்ஸ் மாதிரி தான் அதெல்லாம் சில சில கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. அதாவது நம்ம இது இது ஒவ்வொருத்தரும் இதை செய்யலாம்ங்கிறது என்னுடைய முடிவு. அதாவது நமக்கு தோன்றுகிற எண்ணங்களை, நம்மளை பாதிக்கிற எண்ணங்களை பதிஞ்சு வச்சா அது நமக்கு மறுபடி சோர்வுறுகிற போது அந்த எண்ணங்கள் நமக்கு ஒரு எழுச்சியை ஊட்டலாம். அல்லது ஒரு இடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது நம்ம அத விரிவாகுது. அதாவது நம்ம ஒன்ன கேட்கிறோம், அதை எழுதுற போது நம்ம எண்ணங்களையும் சேரும். சில காட்சிகள் வேறு பார்த்த காட்சிகள் எல்லாம் அதுல அது அந்த கதை அதை ஒட்டியே அதுல உள்ள சில செய்திகளை சொல்லி அது எப்படி தாக்கம் நம்ம மனசுல ஏற்படுத்துது, நாமும் நமது எண்ணங்களை குறித்து வைப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இதுதான் குறிப்புகள். இது ஒரு பாலு என்கிறவர் ஒரு கதை சொல்லுகையா. அந்த பாலு கதையை நான் ரொம்ப அதிகம் சொல்ல விரும்பல. அதை ஒரு 2 நிமிடம் 5 நிமிடத்துக்குள்ள சொல்லிட்டு அதுல உள்ள செய்திகள், அந்த குறிப்புகள், அது எப்படி அவனை பாதிச்சிச்சு, நம்மளை எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாங்கிறதுதான் என்னுடைய. அதாவது அந்த பாலுவுக்கு ஒரு ஆதர்சமான ஒரு எழுத்தாளன் இருக்கான். அந்த எழுத்தாளனை இந்த பாலுங்கிறவர் ஒரு உடல் நலம் குறைவானவர். அதாவது ஒரு ருமட்டாய்டு மாதிரி ஒரு ஓடி ஆடி அவரால் போக முடியாது. அவர் ஒரு இடத்துல எழுதுறாரு, நோய் உடலுக்கு, மனதுக்கு அது என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கே, போக முடியல வெளியில. எத்தனை சமயங்கள்ல நம்ம போகல, ஆனால் மனது எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வருதே. அந்த மனது அதனுடைய விகாரங்கள் தான் இது பதியப்படுகிறது. நிறைய பேருடைய விகாரங்கள் அந்த மனத்தினுடைய இது பதியாமே போயிடுது. இவரு அதை பதிஞ்சு வைக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் நினைக்கிறார். எல்லாத்தையும் பாக்குற போது பல சிந்தனைகள் வருது. சில பேர் பதிந்து இருக்கு. இன்றைக்கு நமக்கு பதிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கூட இருக்கு. இது வாட்ஸ்அப் மாதிரி, ஃபேஸ்புக் மாதிரி, இப்ப நிறைய இன்ஸ்டாகிராம் எல்லாம் போறாங்க. அதை பத்தி நான் நிறைவுல சில செய்திகளை பகிர்ந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை அதை கேட்கலான்னு. இப்ப இந்த பாலு அந்த ஆதர்சமான இவரை பார்க்கணும்னு பாக்குறாரு. நேர போய் பார்க்கறதுக்கு அவரை பார்க்க சில முடியல. அவருடைய கட்டுரைகளை ரொம்ப படிக்கிறாரு. படிச்சுட்டு அவரை ஒரு தவணை சந்திக்கிறார், ஒரு எழுத்தாளர். இதுல அந்த எழுத்தாளர் காய்ச்சல் உள்ளவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. ஏன்னா மலையாள, அதாவது இது எங்கே பேசப்படுகிறதுனா திருவிதாங்கூர் மாகாணம், அந்த காலத்துல ராஜ்யம்னு இருந்த திருவனந்தபுரம் தமிழ்நாடு இணைந்த பகுதிகளிலிருந்து இது அவரு கதைகளை எழுதுற காலம். அப்படி 50கள்ல 48 35 இருந்து அந்த இது தொடங்குறது மாதிரி எழுதுற. அவன் ஒரு நாள் இறந்து போகிறான்னு எழுதுறார். 39 வயதிலே அவருடைய ஆதர்சமான எழுத்தாளர் இறந்து போகிறார். அப்ப இறந்து போற போது அவர் எழுதுறாரு, ஒரு இவர்களுக்கும் அற்ப ஆயுளுக்கும், இந்த கலைஞர்களுக்கும் அற்ப ஆயுளுக்கும் என்ன ரகசிய உறவுன்னு எழுதுறாரு. அதுக்கு பல பேர் சொல்றாரு. தலைய சிங்கத்தை சொல்றாரு, பல பேர் சுந்தர ராமசாமி அவர்கள், பல பேர் பாரதிய சொல்றாரு. இவர்கள் எல்லாம் ஆங்கில எழுத்தாளர்கள் பலரும் சொல்றாரு. என்ன அற்ப ஆயுளுக்கும் இந்த மாதிரி அறிவுஜீவிகளுக்கும் என்ன உறவோ எழுதுறாரு. இது இந்த மாதிரி சில சில வார்த்தைகள் நமக்கு பல இதுகளை நினைத்து பார்க்க அது ஒரு மாதிரி. அதான் இந்த குறிப்புகளுக்குடைய ஒரு சிறப்பு. அந்த அவனை பார்த்த போது இவர் தமிழ் எழுத்தாளர்னு அங்க இருக்க ஒரு போட்டியாளர், ஆனா அவன் மேல அன்பு உள்ளவர். யாரு மேல? ஜே. அவன் ஜேம்ஸ் ஜோசப் அப்படிங்கிற எழுத்தாளர்.
அவரு மலையாள எழுத்தாளர். நான் சொன்னேன் அந்த அந்த மலையாளமும் இதுவும் சேர்ந்த மாதிரிதான் அந்த பகுதி எழுத்தாளர்கள் நிறைய. நாஞ்சில் நாட நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஜெயமோகன் இவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் ரெண்டு பக்கமாகவும் இருக்கும், மலையாளமும் தமிழும். அது அந்த பகுதி. அப்ப கேக்குறாரு, அப்ப அவங்களுக்கு மலையாளக்காரங்களுக்கு, அதாவது ஐ மீன் மலையாளத்துடைய எழுத்தாளர்களுக்கு தமிழ் எழுத்தாளர்கள் மேல இருந்த அந்த மதிப்பீடு அவ்வளவுதான் அப்படிங்கறது மாதிரி இதுல சொல்றாங்க. சிவகாமி சபதத்தை நிறைவேற்றது பொன்னியின் செல்வன். அந்த கதையை விட்டு இவங்க எல்லாம் தாண்டி வரல அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ என்னமோங்கிறது மாதிரி. இப்ப இதுக்கு எல்லாம் ஒரு ரகசியம் இருக்கு கடைசியில இதுல. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இதுங்கிறாரு. அப்புறம் பல நேரங்கள்ல அவரை தொடர்ந்து படிக்கிறார். அவரை சந்திக்க முடியல. ஒரு பக்கத்துல ஒரு வீட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரியுது, ஆனா பாலு சந்திக்க போகல. அவர் பக்கத்துல இருக்காங்கிற அந்த நினைப்பே இவருக்கு மிகுந்த உற்சாகத்தையும் விளைவித்தார். சரி, ஒரு அந்த சென்னையில ஒரு இது நடக்குது, எழுத்தாளர்கள் மாநாடு நடக்குது. அதற்கு ஜேம்ஸ் ஜோசப் ஜே வரக்கூடும் அப்படின்னு நினைச்சு இவரு அங்க போறார் பாலு. ஆனால் அவர் உடம்பு சரியில்லை அப்படின்னு செய்தி இங்க வருது. இவரு அந்த தங்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் அதுகளெல்லாம் எழுதுறாரு. ரெண்டு பகுதியாக இருக்குது, ஒன்று கதையாகவும் இன்று அவனுடைய குறிப்புகளா. மறுநாள் என்ன செய்து வருது, 39 வயதுல ஜேம்ஸ் ஜோசப் இறந்துட்டாரு. இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அங்க இரங்கல் கூட்டமும் நடக்குது. இரங்கல் கூட்டத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு எழுதுறாரு. அவரை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தவேனா, எப்பவும் அவரை நினைச்சுக்கிட்டு இருந்தவேனா, அவருடைய படிப்புகளை ஒவ்வொன்றையும் படிச்சவேனா. அங்கே ஒரு சிட்டுக்குருவி வேதநாயகின்னு ஒரு அம்மாவுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த அம்மாவுக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியல. நான் என்னத்த சொல்லுவேன்ட்டு சொல்லிட்டு போறாங்க இவருக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு தோழிகிட்ட. ஆனா அங்க போய் பேசுற போது அப்படியே கண்ணீர் விட்டு அந்த அவருடைய பெருமைகளை, பொது பெருமைகளை பேசுறாங்க. அப்ப பல இரங்கல் கூட்டங்கள், பல இரங்கல் செய்திகள், இப்படி என்னென்னமோ அவனோட சேர்ந்து அவனை பார்க்காதவன்லாம் சொல்றாங்கிறது மாதிரி அதை பதிவு பண்ண. அதுக்கப்புறம் அந்த ஜே பத்தி அவருடைய இதுகளை போய் தேடுனா அவனுடைய சாராமா, அவருடைய மனைவி சாராமாவை பார்க்கிறாரு. அவருடைய ஆசான் அரவிந்தாக்ஷன் அவரை பார்க்கிறாரு. அவர்களோடு ஜே பகிர்ந்து கொண்டதை எல்லாம் கேட்கிறார். கேட்டு அதையெல்லாம் பதிவு பண்றார். அவன் கால்பந்தாட்டு வீரன், அவன் ஒரு தச்சு தொழிலாளி, அவன் ஒரு ஓவியர். எல்லாத்தையும் ஒவ்வொன்றுக்கு ஓவியத்தை பத்தி ஒரு கருத்து இருக்கு, கால்பந்தட்டை பத்தி ஒரு கருத்து இருக்கு, ஒவ்வொன்றையும் கருத்து வருது. அதெல்லாம் பின்னாடி பகிர்ந்துக்கிறேன் இதே. அப்போ ஒவ்வொரு ஐயத்தையும் சந்திச்சு அந்த குறிப்புகளை எல்லாம் கேட்டு சாராமா ஒரு நோட்டு கொடுக்குறாங்க. அதுல ஜோசப் எல்லாத்தையும் பதிஞ்சு வச்சிருக்காரு, அவருடைய இதுகள். அப்ப கேட்டதையும் மற்ற அறிந்ததையும் இவர் ஒரு 2வது பாகத்துல பாலு எழுதுறார், குறிப்புகள் அப்படின்னு போட்டு. அந்த குறிப்புகள் முடிகிற போது அனுபந்தம்னு போட்டு அதுல ஜேயுடைய நூல்கள், இந்தந்த நூல்கள் எல்லாம் வெளிவரணும், அவன் இதையெல்லாம் மொழிபெயர்த்து இருக்கிறான் அப்படியெல்லாம் எழுதுறார். இந்த நாடகங்கள்லாம் நடிச்சிச்சு. இப்ப இறந்தார். இது முதல் பகுதி முடியுது. அடுத்தது குறிப்புகள் வரும். இதுல என்ன ஒரு இதுன்னா, பாலுங்கிறவனும் ஒருத்தன் இல்ல, ஜேங்கிறவனும் இல்ல. இந்த இதை படிச்சுட்டு எல்லாம் ஜேம்ஸ் ஜோசப்னு போய் தேடினாங்களாம் எல்லாரும். அப்படியும் ஒருத்தர் இல்ல. இது எல்லாமே சுந்தர ராமசாமி தான். அவரு தன்னுடைய இத பாலுன்னு ஒரு பாத்திரத்தை கரிசொல்லியாக்கி அவனுடைய ஒரு ஆதர்ச எழுத்தார சொல்லி அந்த தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் ஒரு பதிவிடுங்க. அந்த பதிவுகள் தான் இந்த இது டைரி குறிப்புகள் அப்படின்னு வரும். அப்ப இந்த பதிவுகள்ல சில பதிவுகளை சொல்றேனே, நான் என்னை பாதித்த பதிவுகள். இதை யாருமே படிச்சுட்டு படிச்சிடணும், அந்த மாதிரிதான் அந்த நூல். இதுல அந்த கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு வரேன், பார்க்கலாம். நிறைய சொல்லல.
இப்ப நண்பர் வசந்தி மேடம் எல்லாம் வந்திருக்காங்க. வணக்கம். அதாவது இது நம்ம டைரி, அடுத்தவருடைய டைரி எட்டி பார்க்கறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆர்வம் ஊட்டுகிற, அது என்ன கவனம், அது ஆர்வம்னு சொல்ல முடியாது. ஆர்வத்துல ரெண்டு இருக்கு. நல்லது வகையில ஒண்ணு இருக்கு, கெடுதல் வகையில ஒன்று இருக்கு. இது அந்த கெடுதல் வகையான ஒரு ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடியது அடுத்த ஒரு டைரி. ஆனால் இந்த டைரி எழுதுற போது அதுல நமது குறிப்புகளை ஜேர்னல்ங்கிறது அதுக்கு ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. அது பல இது உதவுங்கிறதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு, ஒரு 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 எழுத்தாளன் தன்னுடைய எண்ண உணர்வுகளை பதியறான் ஒரு ஃபார்மேட்ல. அது மாதிரி இந்த ஒரு புத்தகம் தான் அந்த ஜே சில குறிப்புகள்னு. அதுல உள்ள ஒரு இதுல ஒரு சில செய்திகளை அவங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். கடவுள் பத்தி முதல்ல ஒண்ணு சொல்றாரு. நிறைய இருக்கு, நான் தேர்ந்தெடுத்தது ஒண்ணு ரேண்டமா தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அவரு கடவுளை பத்தி சிலது நான் போட்டு வாங்குவேன், சில பேர்த்த பேசுவேன், நீங்க என்ன நினைக்கிறீங்களா கேட்பேன். 4 வகையானவர்கள் இருக்காங்களாம். ஒருத்தரு கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறவர். 4வது ஆளு கடவுள் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்தவர். நடுவுல 2 பேர் இருக்காங்களாம். 2வது வகை ஆளு கடவுள் ஒருவேளை இருக்கக்கூடும். 3வது ஆளு ஒருத்தர் இருக்காரா, கடவுள் இல்லாமலும் இருக்கக்கூடும். இவர் என்ன பதிவு பண்றாரு, இந்த முதல் வகை ஆளுகளை 4வது வகை ஆளுகளுக்கு முடிஞ்சு போறவங்க, அவங்களுக்கு ஒண்ணு இல்லை. இந்த 2 இருந்தாலும் இருக்கக்கூடும், இல்லாமலும் இருக்கக்கூடும்னு சொல்றவங்களுக்கு ஒரு தேடல் இருக்கு. அவர்களுக்குதான் வெற்றியும் இருக்கிறது, வீழ்ச்சியும் இருக்கிறது. அதனால வாழ்க்கைங்கிறது ஒரு தேடல் தான். இவருடைய கருத்துக்கள் பெரும்பகுதி ஜே.கே. உடைய ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியுடைய கருத்துக்களை ஒட்டி இருக்கதாக விமர்சகர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ரஜினிஷையும் ஓரளவு சார்ந்து, பெரும்பகுதி ஜே.கேயும் சார்ந்து இருப்பதாக சொல்றாங்க. அப்ப தேடல்ங்கிறது ஒரு வாழ்க்கை தேடல்னா முக்கியங்கிறாங்க. இப்ப இல்லைன்ட்டா அதோட முடிஞ்சு போச்சாவே, இருக்குன்னா அதோட முடிஞ்சு போச்சு. இந்த இவன் தான் மறுபடியும் எல்லாத்துலயும் என்னென்ன சொல்லுகிறதுன்னு தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. 2வதாக ஒரு பஸ். இவரு பல இடங்கள்ல ஒரு டீ கடையில போய் உட்கார்ந்து இருப்பாராம். மணிக்கணக்கில் டீயை குடிச்சிட்டு இருப்பாரா, சிகரெட்டை குடிச்சிட்டு. அவர்கிட்ட சிலவங்களை பணம் கூட கொடுக்காம போயிடுவாராம், அடுத்தவனை வாங்கிக்குவாங்க. இவரு அது அங்கங்க அப்சர்வ் பண்ணதை எழுதி வைக்கிறாங்க. ஒரு பஸ் நின்றுச்சு. அந்த பஸ்ல டிரைவர் இறங்கி தள்ளுனாதான் அது போகும் அப்படிங்கிறார். சில பேர் இறங்கி தள்ளுறாங்க, சில பேர் நம்ம எதுக்கு பாரமா இருக்கோம் அப்படின்னு இறங்கி நிக்கிறாங்க. சில பேரு ஒண்ணுமே நடக்காது மாதிரி அங்கேயே உட்கார்ந்து எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கான். சில பேர் கீழே வந்து தள்ளி போய் சிகரெட்டை குடிச்சிட்டு இருக்கான். ஆனாலும் வண்டி கிளம்பிருச்சு. எப்படி? எவனோ சில பேர் தள்ளுறதுனாலதான் அது கிளம்புது. இந்த உலகம் இப்படித்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் இது மாதிரி பதிவுகள் அதுல இருக்கு. இந்த பதிவு என்ன சொல்றது, சில பேரு தான் முயற்சி பண்றாங்க, பல பேரு இப்படி இப்படி சும்மா நம்ம பாரமா இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கவனு இருக்கேன். சில பேரு அப்படி இல்லாம அதுலயே உட்கார்ந்து இருக்கவனு இருக்கேன். எனக்கு என்னன்னு இருக்கவனு இருக்கான். ஆனாலும் வண்டி ஓடுது, இந்த உலகம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிந்தனை. நம்ம புறநானூற்று புலவன் சொல்லுவான், உண்டாலம்மை விளக்கு இந்திரமிழும் ஈவதாயினும் தமிழர் உண்டலும் இல்ல, தனக்கென முயலா பிறர்க்காக முயல்கிறவர்களாலே இந்த உலகம் இருக்கிறதுன்னு அவன் பதிவு பண்ணி வைக்கிறாரு. தனக்கென முயலா பிறர்க்கியாளர்களெல்லாம் இந்த உலகம் இருக்குன்னு பதிவு பண்றாரு. அந்த அந்த அது ஒரு அந்த சிந்தனைகள் எல்லா இடத்திலையும் அறிஞர்களுடைய சிந்தனைகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது வெளிப்படுகிற தன்மைகள் தான் வேற. இன்னொன்னு, அப்ப சும்மா இருப்பது எப்பவும் எப்படி சாத்தியமாயிற்றுன்னு எழுதுறான் அவன் எழுத்தாளர். சும்மா இருப்பது எப்படி சாத்தியமாயிற்று, எப்படி பஸ் கிளம்பிட்டு தன்னிச்சில தள்ளச்சில் இருந்து கொண்டு இருப்பதால் தான். அதான் உண்டாலமே இலவசம். பழைய நாற்கட்டுல படுத்துக்கிட்டு
கீழ்த்தரமான ஆங்கில புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் தோமா, அவருடைய நண்பன், எப்போதும் இந்த மூட்டை பூச்சி இருக்குல்ல பற்றி புகார் சொல்லுகிறான். என்ன பண்றான்? மார்க்கெட்ல படித்திருக்கேன், ஒரு கீழ்த்தரமான ஆங்கில புத்தகங்களை படிச்சிட்டு இருக்கேன், ஆனா எதை இந்த மூட்டை கடிக்குது, அது கடிக்குது, கொசு கடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவர் என்ன எழுதுறாரு? புத்தகத்தின் பக்கங்களில் இருந்து கண்ணுக்கு தெரியாத மூட்டைகள் அவன் ரத்தத்தை உறிஞ்சுவதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. புத்தகத்தில இருந்து கண்ணுக்கு தெரியாத மூட்டைகள் அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சுவதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் உடல் எதிரிகளை தெரிந்து கொள்கிறது. உடல் எதிரிகளை தெரிந்து கொள்கிறது. அதை போல மனம் எதிரிகளை இனங்காண தெரிவதில்லை. உடலுக்கு ஒருத்தன் அடிக்க வந்தா தெரிஞ்சிருது, எதிரிய தெரியுது. ரொம்ப குளிரடிச்சா ஐயோ குளிர்தேன்னு போத்திக்கிறான். உடம்பு அந்த எதிரிகளை கண்டுபிடிச்சிருது. ஆனால் மனம் அப்ப என்ன சொல்றான்? அந்த பாடாதி புத்தகம் இருக்கே, அதுல இருக்க கருத்துக்கள், முன்னாடி நம்ம எல்லாம் சொல்லுவோம், என்ன வயிறு குப்பை கூடையா, மூளை குப்பை கூடையா, மனம் குப்பை கூடையா, கொட்டுறதெல்லாம் அழிக்கிறது. இந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தகங்களை, கீழ்த்தரமான இதுகளை படிக்கிறது, கீழ்த்தரமான எண்ணங்கள் இந்த உடலுக்கு ஊறு விளைக்கிறத தெரிஞ்சுக்குது உடலு. ஆனா இந்த உள்ளம் தனக்கு ஊறு விளைப்பதை தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கறது மாதிரி பதிவு பண்ற. அப்ப சிறந்ததை படிக்கணும், சிறந்ததை கேட்கணுங்கிறது மாதிரி தான் நம்ம காந்தியடிகளுடைய 3 பொம்மைகள் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம். இப்ப 2 வாய்க்கு மாத்திரம் 2 கை 2 வச்சுக்கோங்க கைய. ஏன்? அதுல உணவு வயிறு குப்பை கூட இல்ல, அது மாதிரி பேசுறது, அது மாதிரி வார்த்தைகள் அது குப்பை கூட இல்ல. அதுகளை எல்லாம் கேட்கறது, அதுகளை எல்லாம் சத்துவது, இன்னொன்று உண்பது கூட்டுது அப்படிங்கிறது மாதிரி சொல். அப்போ இந்த மாதிரி இன்னொரு சிந்தனை, நோய் உடலுக்கு. இன்னொன்னு, இந்த பாலுங்கிறவன் மரப்பாச்சி பொம்மைகளை வச்சு விளையாடுறத சொல்றாங்க. பிள்ளைகளுடைய விளையாட்டு. அவன் ஒரு பதிவு பண்ணியிருக்கான். அவன் தங்கச்சியும் விளையாடுவாங்க. விளையாடுறப்போது மரப்பாச்சி பொம்மைகளை அதை வச்சு விளையாடுவான். என்ன சொல்லுவாளாம்? ஐயோ இந்த மரப்பாச்சி காய்ச்சி அடிக்குது, இந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், அந்த டாக்டர்கிட்ட மருந்து வாங்கணும், 2 பேருமா போகணும் அப்படிலாம் பாவனைகள், அந்த பிள்ளைகள் பாவனைகள். அப்புறம் மருந்தை வாங்கிட்டு கொடுத்துருவாங்களாம். இப்ப காய்ச்சல் குறைஞ்சிருக்கு, அப்புறம் காய்ச்சல் குறையவே இல்லை, அப்புறம் அதற்கு வயிற்றுப்போக்கு போக ஆரம்பிச்சிருமா சாயந்தர விளையாட்டுல. ஐயோ காலையில காய்ச்சல், இப்ப வயிற்றுப்போக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? மனம் எப்பவும் ஒரு கவலைப்படுவதற்கு ஒன்றை உண்டாக்கி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. மனம் கவலைப்படுவதை உண்டாக்கி கவலைப்படுது. கவலைப்பட ஒரு விஷயமும் இல்லாட்டி கூட உண்டாக்கி கவலைப்படுறதுல ஒரு இன்பம் காண்கிறதுங்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. ஒவ்வொன்னு பலது, ஒரு சில ஒவ்வாமை கருத்துக்கள் இருக்கு. அதை விட்டுட்டு பல கருத்துக்கள் நம்ம மறுபடியும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய. இப்ப 4 சொல்லியிருக்கிறேன். ஒன்று கடவுளை பத்தி சொன்னேன், ஒண்ணு பஸ்ஸை தள்ளுறதை பத்தி சொன்னேன், என்ன அப்படி ஒரு நிறைய சொல்லிட்டு போவோம் ஓரளவு. அப்புறம் பழைய நாற்கட்டில படிச்சுக்கிட்டு கீழ்த்தரமான புத்தகத்தை படிச்சுக்கிட்டு மூட்டை பூச்சி கடிக்குதேன்னு சொல்றேன். ஆனால் அவனுடைய மனதை பல மூட்டை பூச்சிகள் ரத்தத்தை உறிஞ்சி கொண்டிருப்பது அவனுக்கு தெரியலையேங்கிற கவலை. அப்புறம் இந்த மரப்பாச்சி பொம்மை. அடுத்தது ஒரு ஓவியன், அவன் மிகப்பெரிய ஓவியன். அந்த ஓவியத்தை பத்தி எழுதுறார். ஓவியத்தை சரியான தூரத்துல வச்சு பார்த்தா தான் அதனுடைய பெருமை தெரியுங்கிறாங்க. சரியான தூரத்துல. இப்ப உன்னை ரொம்ப கிட்டத்துல கொண்டாந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப நாடகத்துக்கு போறோம், சினிமாவுக்கு போறோம். நாடகத்து கலைய சரியான தூரத்திலும் சரியான காலத்திலும் அனுபவிக்கணும்னு சொல்லுது. இப்ப நாடகத்துல எந்த சீட்டுக்கு கிராக்கி? முன்னாடி இருக்க சீட்டுகளுக்கு தான் கிராக்கி. சினிமாவில பின்னாடி இருக்க சீட்டுக்கு தான் காசு கூட, தூரத்துல இருக்க. அப்ப தூரம் அந்த கலையை தீர்மானிக்குது. அந்த கலையினுடைய
சிறப்பை தீர்மானிக்குது. சில ஓவியத்தை அந்த சரியான தூரத்துல பற்றி பார்த்தாதான் அதை ரசிக்க முடியும், அனுபவிக்க முடியும் அப்படின்னு அவர் பதிவு பண்றார். அது அதனை சரியான ஒவ்வொரு கலைக்கும் ஒரு தூரமும் இடமும் உண்டு. இதெல்லாம் நிறைய நேரம் யோசிச்சு பார்க்க வேண்டிய செய்திகள். ஒவ்வொரு கலைக்கும் ஒரு தூரமும் இடமும் உண்டு, காலமும் உண்டு. ஒரு மனநிலையில் இருக்க போது, ஒரு நல்ல மனநிலையில வயிறுலாம் நல்லா இருக்க போது ஒரு நினைப்பு வருது, ஒரு கலையை ரசிக்க முடியுது. ஒரு நல்ல பசி எங்கேயோ தூக்க அசத்துது, எதை பார்க்க முடியும்? அப்ப அந்த கலையினுடைய சிறப்ப, அப்ப எவ்வளவு சிறந்த உணவு கூட பசியா இருக்கிற போது நமக்கு அது ரொம்ப தேவாமிர்தமா இருக்கு. சாப்பிட்டா அப்புறம் புளிச்சே வர்ற போது சாப்பிட்டா எவ்வளவு நல்ல உணவா இருந்தாங்க. அப்போ இந்த கலைகள், சமையல்ல ஒரு கலை தான். இந்த கலைகளுடைய சிறப்ப நேரமும் அதாவது காலமும் தூரமும் நிர்ணயிக்குது அப்படின்னு அவர் பதிவு பண்றார் நிறைய. இந்த கால்பந்தாட்ட வீரன் அப்படிங்கிற குறிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவர் சொல்றாரு, தோல்விகளுக்கு பின் நாம எப்போதும் காணும் பலவீனம் குழு அல்ல. தோல்விகளுக்கு பிறகு நாம் காண்கிற பலவீனம் என்ன இல்ல, குழு அல்ல, நான் தான் முக்கியம் என்ற விளையாட்டுக்காரனின் மனோபாவமே. நான் தான் முக்கியம் என்கிற விளையாட்டுக்காரரின் மனோபாவமே. காலடியில் வந்து சேரும் பந்து அவனுக்கானது அல்ல, குழுவுக்கானதுங்கிறார். இப்ப நீ தான் கோல் போடணுங்கிறது இல்ல, இன்னொருத்தன் காத்துட்டு இருக்கான், அவனுக்கு பாஸ் பண்ணணும் கரெக்டா. பந்து இவனுடையது, அது மட்டும் இல்ல, அது குழுவான பட்டு. கோல் இவன் தான் போடணும் இல்ல. பல பலவீனங்களுக்கு, பல நிறுவனங்களுக்கு உடையிறதுக்கு காரணம் அடுத்தவன் இருக்காங்கிறதே ரெகக்னைஸ் பண்றது இல்ல. ஒருவன் காத்திருக்கிறான், ஒருபோதும் மேலெழுந்து செல்ல, மேலே எடுத்து செல்ல ஒருவன் காத்திருக்கிறான். நீங்க பல தலைவர்களை பார்த்திருப்பீங்க, அவன் அடுத்தவனுக்கு இடமே தரமாட்டான். மேலெடுத்து செல்ல ஒருவன் காத்திருக்கிறான். இளைஞன், நல்ல வலு உள்ளவன், என்ன நம்மளை விட நுண்மைகள்லாம் இல்லாதவன், அவன் எடுத்து செல்ல காத்திருக்கிறான்ங்கிறத நம்ம இது பண்றோம். கோல் போடுறதுக்கு காத்துட்டு இருக்கான், பாஸ் பண்றது நம்ம இங்கேயே தடுமாறிக்கிட்டு இருக்கோம். அந்த கால்பந்தாட்டம் சொல்லுகிற விஷயம் நிறைய யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பல விளையாட்டுகள், ஒவ்வொரு விளையாட்டும் ஒவ்வொன்றும் சொல்றது. நான் சீட்டுக்கட்டுக்கு சொல்றது, அதை பத்தி விளையாட்டுகளை பத்தி ஒரு இதுல பேசுறப்போ அவர் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, காடு விழுகிறது அது கேம் ஆஃப் சாய்ஸ் ஒன்று இருக்கு, கேம் ஆஃப் சான்ஸ் ஒன்று. சாய்ஸ் என்ன, சான்ஸ் என்ன? சான்ஸை தான் விதின்னு சொல்றோம், ஊழல்னு சொல்றோம், அதுன்னு சொல்றோம், இதுன்னு சொல்றோம். இப்ப காடு விழுகுது இல்ல, அது சான்ஸ். விளையாடுறது சாய்ஸ். எதை ஹோல்டு பண்ணணும், எதை எதிர்பார்க்கலாம், எதை டிஸ்கார்ட் பண்ணணும், இந்த டிசைட் பண்றது பூரா அதெல்லாம் கேம் ஆஃப் சாய்ஸஸ். அது இப்ப சான்ஸ்ல ஒண்ணு கூட தெரியாதவன் கூட ஜெயிச்சிருவேன். நீங்க கேம்ல ரம்மியாட்டுல பாத்தீங்கன்னா அப்பதான் கத்துக்குட்டி கூட ஜெயிச்சிரும். ஆனா இதுல செஸ் விளையாட்டுல சாதாரண ஆள்லாம் ஜெயிக்க முடியாது, ஆரம்பத்துல இருக்கவன் ஜெயிக்க முடியாது. அது கேம் ஆஃப் சாய்ஸ், செஸ் மோஸ்ட்லி. அது இங்கே இது சான்ஸ் பாதி, சாய்ஸ் பாதி. இவர் என்ன சொல்றாரு, கால்பந்தாட்டு இதுங்கிறதா ஒரு குழு விளையாட்டினுடைய அது உச்சம். அந்த குழுவுல பந்தை எடுத்து செல்ல இன்னொருவன் இருக்கிறான், பந்து என்னுடையது இல்லை, குழுவுக்கானது. நீங்க ஒண்ணு பார்க்கலாம், 1975 மிகவும் பேசப்படுவது கிரிக்கெட்ல புருடென்ஷியல் கப். அதுல கவாஸ்கர் அவுட்டே ஆகல, அவர் தான் ஆட்டக்காரர், தொடக்க ஆட்டக்காரர், கேரி த பேட். ஆனா அவர் ரொம்ப படிக்கப்படுகிறார். ஏன்னா அவர் 176 பந்துல அடிச்ச ரன்னு 36 ரன்னு. ஒன் டே இன்டர்நேஷனலை பத்தி அத புரிதல் இல்லை அப்படிங்கிறதுனால 75. அப்ப அதுக்காக படிக்கப்படுகிறார். அப்ப என்ன, எல்லா விதத்துக்கும், எல்லா விதமான தோல்விகளுக்கும் தன் கோணல், தான் தன்னை முன்னிறுத்துங்கிற கோணல் தான்
காரணமா இருக்கு அப்படிங்கிறார். தனக்கு பின்னும் ஒரு தன்னோடு வேறொருவனும் எடுத்து செல்ல இருக்கிறான் அப்படிங்கிறது கால்பந்தாட்ட பல கருத்துக்கள். காலம் வீணாகி கொண்டிருக்கிற உறுத்தல் நம்ம எல்லாருக்கும் இருக்கா. காலம் வீணாகி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் என்ன பண்றது, அவர் நிறைய செய்திகள் சொல்றாரு. உடல் பேணல் எவ்வளவு நேரத்தையும் சக்தியையும் கேட்கிறதுங்கிறார். அவர் உடல் வேணல்னா உடல் நலம் வேணல சொல்லல, இந்த உடல் வேணல் இந்த தலையில ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லின்னு விடாம ஒரு இதை அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. இதுக்காக தான் இந்த தலையில மை அடிக்கிறது சார். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மழிக்கிறதுக்கு நம்ம இவர் பெரியாரு என்ன தாடி வெண்தாடி வேந்தரம் அவரை கேட்டாங்களாம், எதுக்கு தாடி முதல்ல இதுக்கு நிறைய நேராச்சப்பா, கொஞ்ச நாள் அதை விட்டேன், அப்புறம் என்னத்துக்குன்னே அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா. உடல் பேணல் சில பேரு அதுக்கு போய் என்னென்னமோ பண்றாங்க. நாளைக்கு கூட ஒரு முடி வளர்றதுக்கு என்னுடைய உறவினரு அப்படி பார்த்து இப்படி பார்த்து நான் சொன்னேன், அதுக்கு இது என்ன அந்த முடி வளர்றதுக்கு உரம் போடுறது தலையில போடக்கூடாது, வயிற்றுல போடணும்னு. அதுக்கான சரியான புரதச்சத்து அதுகளையெல்லாம் எடுத்துக்கணும். இந்த பிள்ளைய எவ்வளவு ரூபாய்க்கு அந்த தைலத்தை வாங்கி அதை போட்டு தேய்ச்சு அதுகெல்லாம் அவர் சொல்றாரு, உடல் பேணுறதுக்கு எவ்வளவு நேரையும் சக்தியும் செலவாகிறது கால இதுங்கிறது. உடல் நலம் பேண்டதுக்கு எடுத்துக்கிறது அதை பத்தி சொல்ல. இந்த நம்மள இது அதுக்காக இல்லாட்டி ஒரு தோற்ற பொலிவு இருக்கு, அதுக்காக நிறைய நேரத்தை நம்ம செலவழிக்க வேண்டாமோ அப்படின்னு ஒரு எண்ணம், பல எண்ணங்களை தான் பதிவு பண்றாங்க. இதே மாதிரி நான் என்ன சொல்றேன், நம்ம யாரு நம்ம எண்ணங்களை பதிவு பண்ணலாம். அது சுஜாதா மாதிரி வர்றவனுக்கு அவங்களோட வனங்களுக்கே பப்ளிஷ் ஆகுது, நமக்கு பப்ளிஷ் ஆகாட்டி கூட இது மாதிரி எல்லாம் நம்மளும் நல்ல சிந்தனைகளை வச்சிருந்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அது தருங்கிறதுக்கு மாதிரி சார். அப்ப சில நிறைய நேரங்கள்ல நம்மளை மேம்படுத்தி கொள்ள அது உதவி இருக்கிறது. அதை நான் இந்த இதனுடைய உரையினுடைய இறுதியில எடுத்து இன்னொன்னு சொல்றாரு, உற்று கவனிக்கணும், உற்று பார்க்கணும், கேட்க வேண்டும், கரையோர மரங்களை தண்ணீர் பிரதிபலிக்க நதி என்ன ஆயாசம் கொள்கிறதுன்னு கேட்கிறார். நதியோரத்துல இருக்கிற மரங்களை பிரதிபலிக்க நதி என்ன ஆயாசம் கொள்கிறது. இந்த ஆயாசம்ங்கிற வார்த்தை எனக்கு புதிதான வார்த்தை. அப்புறம் அதை நான் தேடி பார்த்தேன், அதுக்கு என்ன பிரயத்தனம் முயற்சின்னு போட்டிருக்கு. அப்ப அது என்ன முயற்சி கொள்கிறது, அந்த அது வாட்டுக்கு நதி நீர் இத பிரதிபலிக்க எந்த முயற்சியும் எடுக்கல, அது இயல்பா இருக்கு. இயல்பு தன்மை நம் தன்மையாக மாற வேண்டும், நம் கவனங்கள் நம் தன்மையாக மாற வேண்டும். இந்த கவனிக்கிறதுக்கெல்லாம் உற்று கவனிக்கணும், உற்று கேட்கணும், உற்று பார்க்கணும், உற்று உணரணும்லாம் சொல்றான். அதெல்லாம் இயல்பாகணுங்கிறாங்க. இதுக்குன்னு தனி நேரத்தை செலவழிச்சு இயல்பானது அப்படிங்கிறது மாதிரி இந்த குரல் ஏற்படுத்தும் பரவசத்துக்கு மாற்றாக புத்தகங்கள் இருக்க முடியாது. அதாவது கதை மாதிரி இருந்தா கொஞ்சம் அது கதை மாதிரி இருக்கும். இது என்ன உணர்வுகள் அப்ப நம்ம படிக்கிறதுனால இத கொஞ்சம் நேரமும் கொஞ்சம் உள்வாங்கலும் இல்லை வேணும். அவர் என்ன சொல்றாரு, புத்தகங்கள் மனித குரல்கள் ஏற்படுத்தும் பரவசத்திற்கு மாற்றாக இருக்க முடியாதுங்கிறார். ஏன் மனிதன் எவ்வளவோ படித்த பின்னும் தெரிந்த பின்னும் மற்றொரு பெரிய குரலை தேடி போகிறானே ஏன் அப்படின்னு கேட்கிறார். இந்த குரல் அவரு மாற்றாக நான் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். அண்ணாவின் குரல் என்னுடைய காதுகள்ல என்ன இருக்கு, கிருபானந்த வாரியாருடைய குரல், வைகோவுடைய சில பேச்சுக்கள், அழகான பேச்சுக்கள், கலைஞருடைய குரல் எல்லாம் நம்ம காதுகள்ல இன்னும் வெளிச்சுக்கிட்டு. ஆனா 1967 காரைக்குடிக்கு வர்றாரு.
எங்கேனா இந்து மதா அபிமான சங்கத்துக்கு வர்ற. பாரதி வந்த ஒரே சங்கம் அது 1919 பாரதி வந்த சங்கம். அங்க வந்து கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். நான் கல்லூரி மாணவர். அது இன்னும் 60 ஆண்டுகளாக்கு மேல காதுல இருக்கு. அவர் தொடங்குறாரு. என்ன ஏன் இங்க கூப்பிட்டாங்கன்னு நீங்க எல்லாம் நினைச்சிருக்கலாம். அவர் முதல்வர். நான் ஒரு தோட்டக்காரன். இந்த தோட்டத்துல எத்தனையோ மலர்களும் செடிகளும் பூத்து குலுங்கி இருக்கு. அந்த மலர்களுக்கும் செடிகளுக்கும் பாதுகாவலன்னா அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தா தான் இந்த இதெல்லாம் நல்லா இருக்கு. அதனால எனக்கு மதம் தாண்டியும் நான் இதனுடைய பாதுகாவல். இங்க உள்ள இனத்து பல மதங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் நான் பாதுகாவல். நீங்க அப்ப அந்த குரல் இன்னும் பரவசப்படுத்துகிறத சொல்றாரு. குரல் அதே மாதிரி கிருபானந்த வாரியாருடைய குரல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாத குரல்கள். சில குரல்கள் அதான் அவர் சொல்றாரு. ஏன் இவ்வளவு படிச்சோம் ஏதோ ஒரு ஒரே கேட்க ஓடுறமே. இப்ப நீங்க எல்லாருமே படிச்சது ஏதாவது ஒரு உரையை ஏதாவது ஒரு குரல்கள் ஏற்படுத்தும் பரவசம் அப்படிங்கறது சொல்ற. பல குரல்கள் நீங்க MS சுப்புலட்சுமியில இருந்து பல குரல்களை எண்ணி பார்க்கலாம். அது அவை ஏற்படுத்துகிற பரவசம். இருந்தாலும் அந்த குரல் அவ்வளவு துல்லியமாக நேர்ல இருக்கிறதுக்கு ஒலிபெருக்கி மூலமோ அல்லது இந்த சாதனங்கள் மூலமோ வேற வழி இல்லாதனால இதுல பண்றோம். இருந்தாலும் இறந்தவர்களுடைய பழையவர்களுடைய குரலையும் நம்மளால கேட்க முடியுது. டிஜிட்டலைஸ் ஒரு அற்புதம் தான் அது. இருந்தாலும் அந்த குரலும் ஒரு பரவசத்தை ஏற்படுத்துகிறது தான் சொல்றாங்க. அதனாலதான் கேட்பதற்கு சிலர் பிரியப்படுகிறார்கள். நம்ம சொல்றோம். நான் 2 ஒன்றை சொல்லி என்னுடைய கருத்துக்களையும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். புத்தகங்களை பத்தி நேத்து பேசணும். ரொம்ப அழகா ஒவ்வொருத்தரும் ஸ்டீபன் சார் சரி மற்றவர்களும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அது சுய அனுபவம் சார்ந்த கூறிய மதிப்பீடுகளில் மனம் அதில் ஈடுபாடு கொள்கிறதுங்கிறாரு. அவர் பல புத்தகங்களை நான் முதல்ல படிச்சேன். அது எனக்கெல்லாம் ரொம்ப போறது. பல புத்தகங்களை எல்லாம் படிச்சோம் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் நம்மளே நானே கூட சொன்னேன், சாண்டில்யனை படிச்சோம், சுஜாதாவை படிச்சோம், வரிசையா படிச்சுட்டே வந்தோம். இப்போவெல்லாம் புனைக்கதைகள் எல்லாம் அவ்வளவு மனசுக்கு செல்லல. வரலாற்று இதுகள் அந்த மாதிரி சிந்தனைகள் அதெல்லாம் செய்யுது. அதுல என்ன சொல்றாரு, சுய அனுபவங்கள் சார்ந்த அதுல இப்ப ஆர்வங்கள் ஏற்படுதுங்கிறார். இப்ப நாளைக்கு சிவகுமாருடைய புத்தகங்களை பார்த்தோம், குப்ரா சேட் அவர்களுடைய புத்தகத்தை பார்த்தோம். எத்தனையோ புத்தகங்கள் நான் இப்ப தொடர்ந்து GK சுந்தரம் அவர்களுடைய புத்தகத்தை கூட பார்த்துட்டு இது பண்றோம். அந்த மாதிரி இப்ப நமக்கு அது கொஞ்சம் ஒரு மனிதன் நம்மளை போல ஒரு மனிதன் எங்கேயோ ஒரு செயலாற்றி இருக்கிறான். அந்த செயல்கள் மூலமாக நம்மள ஏதாவது நம்மை மேம்படுத்திக் கொள்ள உதவும்னு பாக்குறோம். அதுதான் ஒரு கருத்தா பதிவு பண்றாரு. நான் என்னுடைய இதை எடுத்து பார்த்தேன். ஒரு இதுல சில பதிவு பண்ணதான். இப்ப பேஸ்புக்ல 10 வருஷ ரெக்கார்டு இருக்கு. நீங்க நான் ஒரு ஆல்பத்தை எடுத்து பார்த்தேன். ஆல்பம் எல்லாரும் இருக்கு. ஒரு திருமண ஆல்பம். அது ஒரு பரவசத்தை தருவதை விடவும் கூட சில சோகங்களையும் அது பிரதிபலிச்சிச்சு. பலர் இல்ல, அன்னைக்கு இருந்தவங்க நம்மளோட இல்ல. அவ்வளவு ரத்தமும் சதவீதமாக ஒட்டி இருந்தவர்கள் எல்லாம் இல்ல. அந்த சோகங்கள் எல்லாம் அது. இப்ப நீங்க நல்ல அனுபவங்களை மாத்திரம்தான் பதிஞ்சுக்கிட்டே வர்றோம்னு வச்சுக்கோங்களேன். இத பாக்குற போது அது இந்த நல்ல ஒரு சிந்தனைகளை நல்ல அனுபவங்களை தரும். நம்ம நல்ல விஷயத்தை தான் பகிர்றோம். ஏன்னா நமக்கு பெஸ்ட்ல தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப அந்த மாதிரி நிறைய 10 ஆண்டுகள் விவரம் முழுவதும் அதுல இருக்கு. ஒண்ணு படிச்ச ஒண்ணு எழுதுன்னு பிராயச்சித்தம் இல்லாத 2-3 நாள் நிறைய இருக்கு. இருந்தாலும் நேரம் கருதியும் இது கருதியும் அந்த முடிக்கலாம். அந்த இதுக்கு 50 நிமிடங்கள் 1 மணி நேரத்துல நம்ம முடிக்கிறது வழக்க வச்சிருக்கோம். இப்ப கொள்கை இல்லா 7 விஷயத்துக்கு காந்தியடிகள் பிராயச்சித்தம் இல்லைங்க. அதாவது கழுவாய் இல்லாத பாவங்கள்னு 7 விஷயத்தை சார். கொள்கை இல்லா அரசியலா, உழைப்பற்ற செல்வமா, உழைப்பற்ற செல்வம், நேர்மையற்ற வணிகம், ஒழுக்கமற்ற கல்வி, ஒழுக்கம் இல்லாம கல்வி, கல்வி ஒழுக்கத்தை சொல்லணும். ஒழுக்கம் இல்லாம கல்வி இது பண்ண
மனச்சாட்சியற்ற இன்பம், இன்பத்துல ஒரு மனச்சாட்சியோடான இன்பம் இருக்கணுமா? மனச்சாட்சியற்ற இன்பம் இதுக்கு கழுவா இல்லைங்கிறார். பிறன்மனை நயத்தல், சூது, இதுகளுக்கெல்லாம் இப்ப மனிதாபிமானமற்ற அறிவியல், அறிவியல் கொண்டு போட்டானே, மனிதாபிமானமற்ற அறிவியல், தியாகமில்லாத வழிபாடு. இந்த 7 சொல்றாங்க. நான் இதுல சில இதை நினைச்சு பார்த்தேன். நம்ம அரசியல் இல்ல, வாணிபம், நல்ல இதுலதான் போயிட்டோம். எனக்கு ஒண்ணு சொல்லு, உழைப்பற்ற செல்வம்னு தோணுச்சு. இந்த பென்ஷன் வருதே, அது என்ன உழைப்பு இல்லாத செல்வமான்னு நினைச்சேன். அப்போ ஒரு வார்த்தை எனக்கு படிச்சது நான் இருந்துச்சு. இட் இஸ் ஒன்லி ஏ டெஃபர்டு வேஜ்னு. அந்த வேஜ்ல நம்ம உழைப்புல அப்ப ஒரு பகுதியை, ஒரு சிறு தொகையை ஒதுக்கி வச்சு அதுல ஒரு பெருநிதி உருவாக்கி அதுல இருந்தா தர்றாங்கிறாங்க. அப்ப பென்ஷன்ங்கிறது என்ன? டெஃபர்டு, அது தாமதிச்சு அதை தர்றாங்க, அந்த வேஜ தர்றாங்க. அதனால பரவாயில்ல, நம்ம உழைப்போட தான் அந்த செல்வம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சில இதுகளை நம்ம நினைச்ச இன்பம் நமக்கு மனச்சாட்சியோடு இருக்கணும். அதே மாதிரி கல்வி, அதுல நான் இப்ப நிறைய இடங்கள்ல போய் சொல்ற போது அது ஒழுக்கத்தை போதிக்கிற கல்வியாகத்தான் இருக்கணும், இல்லாட்டி அது பிராயச்சித்தம் இல்லைங்கிறான். அப்போ அந்த நம்ம வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை கூட ஒரு ஒழுக்கம் இன்னைக்கு வழிவகுத்தரக்கூடாது. என்னமோ நான் ஜோக் அடிக்கிறேன் பேர் வழியை நினைச்சிட்டு என்னத்தையாவது அங்கெல்லாம் சொல்றது, ரொம்ப கவனத்தோடு தான் நம்ம பேசுறோம். அந்த எஜுகேஷனல் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற போது நான் ரொம்ப கவனம் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சொல்லு கூட அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு வழிக்கு கூட கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏதோ ஜோக் அடிக்கிறோம் அல்லது ஏதோ ஒண்ணு சொல்றோம்ட்டு சொல்லிடுறோம். அதனால கவனம், பேச்சுல எப்பவுமே கவனம் இருக்கணுங்கிறது ஒரு. இன்னொன்னு என்ன பார்த்தேன், ஜி.கே. சுந்தரத்தை பத்தி ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன். அவர் யாரை பற்றியும் குறையே சொன்னதில்லை, அவர்களின் உயர்ந்த குணைகளையே சிலாகித்து பேசுவார்னு ஒருத்தர் எழுதுறார். அதாவது குறை சொல்லி என்ன ஆகுது? நான் அடிக்கடி சொல்ற ஒரு பாட்டு, பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான். நம்மளை எல்லாரும் புகழணும்னா, எல்லாரும் சுட்டி காட்டி சிறந்தவன் சொல்லணும்னா, பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான். தவறாது நோற்பது ஒன்று உண்டா, நம்ம விடாம செய்யணுமா தவம் போல. அது என்ன? பிறர் சீரெல்லாம் தூற்றி பிறருடைய பெருமைகள் எல்லாம் பேசி சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் நன்மை சொல்லலன்னு சொன்ன பாட்டு, நிதிநெறி விளக்க பாட்டு. யார் யாருக்கும் நன்மை தாழ்ச்சி சொல்லல், அதாவது பணிவுடைய நின்சொலநாதல் அணியல்ல மற்ற பிறனு திருக்குறள் சொல்லித்தருது. அதனால நம்ம பிறருடைய சீரெல்லாம் தூட்டி தான் பார்ப்போமே, சிறுமை புறம் காத்து. அதாவது நம்மளோட வச்சிருந்து அவங்களுக்கு வேண்டிய இடத்துல அதை உதவி, அதை மாற்றி அவர்களை வெளிவர உதவலாம்ங்கிறது தான். நிறைய இது மாதிரி நிறைய ரெண்டு ஒரு கதைகள் எல்லாம் எழுதி வச்சேன். அதுகளை ஒரு கதையை மாத்திரம் 2-3 எழுதினேன். 1.5 பக்கம் சொல்லிட்டு இதை முடிக்கலாம். அதாவது நினைவுகள் நம்ம அதுல இருந்து மாறுறோம். என்ன எழுதினேன், ஒரு ஏபிசி இன் கம்யூனிகேஷன் ஒண்ணு பார்த்தோம். அதாவது ஒன்று தூண்டல், ஒன்று துலங்கு, அந்த ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இப்ப ஒரு கதை, அதாவது நான் குறிச்சு வச்ச கதை, ஒரு கணவன் மனைவி, எல்லாரும் கேட்டதுதான் இருந்தாலும் மாற்று, எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை. இன்னொரு கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப பிரியமா மகிழ்வா இருக்காங்க. இந்த பொண்ணு அவட்ட கேட்டாலாம், அக்கா நீங்க நல்லா இருக்கே, எங்களுக்கு ரொம்ப எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்கே என்ன. அதுக்கு ஒரு மருந்து இருக்கப்பா. என்ன மருந்து? மருந்துக்கு ஒரு பத்தியம் இருக்கு. என்னன்னு கேட்டாலாம், அது என்னன்னா, நீ அந்த மருந்த பிடிச்சிட்டு விழுங்கக்கூடாது ஒரு நிமிஷம், அதான் பத்தி. அதை விழுங்காம வாயிலேயே வச்சிருந்துட்டு அப்புறம் விழுங்க. கணவர் வந்தாராம், படார்னு கதவை திறந்துட்டு, நீ என்ன இங்க வீடை எடுத்து வைக்கிறியா, இவ்வளவு குப்பையா கிடக்கு, டிவியே கட்டிக்கிட்டு அழுகுற, இப்படி உட்கார்ந்துருக்காயின்னு சொல்லி சத்தம் போட்டாராம். அந்த அம்மா முன்னாடி நான் என்ன சொல்லுவாங்களா, நீ என்ன பண்ற, நீ எடுத்து வைக்கப்படாதான்னு கேட்பாங்களாம். இப்பதான் மருந்து வச்சிருக்காங்களே, குடிச்சாங்க. அது அப்படியே கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறம் அவன் வேலையை பார்க்கப்பட்டான், இவங்க வேலையை பார்த்தான்.
அப்புறம் சோறு போட்டாங்களாம். சோத்துல ஒரு முடி கிடக்கு. இந்த முடி கிடக்கவன் இத நாய் இதுங்கிமான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்ன எப்பவும் சொல்லுவாங்களாம், நீ தான்டா திம்பாயின்னு. இப்ப சொன்னாங்களா? இப்ப என்ன வச்சிருக்காங்க? மருந்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போனாங்க. அப்படியே அப்புறம் அப்படியே அவர் வேலையை பார்த்துட்டாரு, இவர் வேலையை பார்த்துட்டாரு. அது முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய குடும்பம் அப்படி நல்லா வந்துருச்சு. அடுத்த விட்ட அக்காட்ட கேட்டாங்களா, இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், ஆனா மருந்து தான் தீரப்போகுது அப்படின்னு சொன்ன. இங்க மருந்து என்ன? அந்த சிந்திச்சு பார்க்கறதுக்கு கிடைத்த ஒரு நிமிட நேரம். அந்த நேரம் என்ன, அவன் என்ன நினைக்கலாம், அவங்க வீட்டுல எவ்வளவு வேலை பார்க்கறாங்க, கிடக்கு, நம்மளும் எடுத்து வைக்கலாம்ல அப்படின்னு நினைச்சு அவங்க பார்க்கட்டுமே நினைச்சாரு. அவங்க என்ன நினைச்சாங்க, எடுத்து வைக்கலாம்ல, வீடு அழகா இருக்குல்ல, நம்ம அவனை வரவேற்க ஒரு தலையெல்லாம் செய்வி நல்லா அழகா இருந்திருக்கலாம்ல, பழிச்சுன்னு இருக்கலாம்னு ஒரு எண்ணம். அது அதே மாதிரி மூடி கிடக்கத்தானே செய்யும். அந்த அம்மா என்ன நினைக்குது, நம்ம ஒரு தலையில ஒரு இதை கட்டிக்கிட்டு பார்க்கலாம்ல, அந்த இதெல்லாம் விக்குது, அந்த மாதிரி எல்லாம் பேப்பரான இதெல்லாம் இருக்குல்லன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப அந்த ரியாக்ஷனுக்கு முன்னாடி பிலீவ் சிஸ்டம், நடுவுல ஒரு சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. அதுல கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கிறது. அதாவது இது இயல்பு, அவங்களுக்கு அப்படிதான் வரும், இப்படி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற போது அது நம்மளை மாற்றிக்கொள்ள உதவுது. இது மாதிரிலாம் சில இதுகளை நம்ம பதிஞ்சு வைக்கிற போது, இத மறுபடி பார்க்கிற போது நமக்கு அந்த நமது டைரிகள்ல நல்ல விஷயங்களை இந்த மாதிரி எழுதி இது பதிந்து வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். இது நிறைய உதாரணங்கள் நான் இது பூரா என்னுடைய ஃபேஸ்புக்கை நான் தள்ளி தள்ள இதெல்லாம் வருது. அப்ப அது மாதிரி நம்ம எழுதி வைக்கிற போது, நமது வெற்றிகளை பதிந்து வைக்கிற போது, நமது ப்ரமோஷன்ஸ், நமது பிள்ளைகள் இதுல இந்த இது வாங்கிச்சு. இப்ப நம்ம ஸ்டீஃபன் சாருடைய பையன் எத்தனையோ நிகழ்ச்சியில அருமையா வாசிக்கிறார். அது எழுதி வச்சிருந்து அவங்க வாங்கின அந்த கப் எல்லாம் வச்சிருந்து பாக்குற போது அது எவ்வளவு ஒரு பெருமை நமக்கு தருது. அது மாதிரி நம்ம பிள்ளைகள் நம்ம இதுகளை எல்லாம் பதிந்து வைக்கும். பதிஞ்சு வைக்கிறது நம்ம டைரியில என்னென்னமோ எழுதினாலும் ஒரு கவனம் என்ன சொல்றேன், எப்படி இருந்தாலும் எங்கேயோ யாரோ எப்பொழுதோ இதை பார்க்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கவனமும் இருக்கணும். நம்ம பார்க்கிற போது நமக்கு ஒரு உந்துதல் அதை தர்றது மாதிரி அந்த டைரி குறிப்புகள் எழுதி வைக்கிறது. நான் முன்னாடி எல்லாம் நடுவில் நடுவில் விட்டு விட்டு தான் எழுதுறேன். இப்ப சமயத்துல இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சிகள்ல இதுங்கிற போது நம்ம சிவகுமார் சார் சொல்றாங்க, முழுவதும் அவங்க எழுதி வைக்கிறவங்கிறாங்க. அது மகிழ்ச்சியா இருக்கு. அது மாதிரி எழுதி வைக்கிற போது அது ஒரு பயன்படக்கூடும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். நம்ம டைரி குறிப்புங்கிறது இது இந்த ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது பொதுவாக டைரி குறிப்புன்னு வச்சுட்டு இந்த இவர் சொல்லுகிற ஒரு 8-10 கருத்துக்கள் சொல்லி இருக்கிறேன். அதுல மனம் நோய் என்பது உடலுக்கு மனத்துக்கு என்ன, ஒரு கால்பந்த வீட்டுக்காரன் எங்கேயெல்லாம் யான் எனது எனும் செருக்கு எங்கேயெல்லாம் வருதோ அப்ப குழு உடைகிறது. நிறைய கருத்துக்கள் இந்த மாதிரி. ஒரு பஸ்ல இருந்தாலும் சிலராலேயே உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நாம் அந்த சிலரில் ஒருவராக இருக்க வேண்டும் பஸ் தள்ளுகிறது. ஒரு குஷ்டரோகியை பத்தி ₹1 அவன் போடுறதுக்கு முன்னாடி பலது யோசிக்கிறான், அதுக்குள்ளார அந்த குஷ்டரோகி போயிடுறாரு. ஒரு ₹10 காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இவரு நமது இது என்ன சொல்லி இருக்கு, சாத்திரங்கள் என்ன சொல்லி இருக்கிறதெல்லாம் யோசிக்கிறார். யோசிச்சு இவர் போடலாம்னு முடிவு பண்றதுக்குள்ளார குஷ்டரோகி போயிடுறாரு. அந்த மாதிரி நம்ம ஒரு அதனாலதான் செயலாற்றுற போது உடனே செயலாற்றுங்கிறாங்க சில இதுல. இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த இதை அதுல குடிச்சிட்டு வருது. என்ன எதையும் அந்தந்த தூரத்துல இருந்து கலையை அதுங்கிறது கவலைய மனசு உருவாக்கி சமயத்துல அது கஷ்டப்படுது. அது மனதின் இயல்பு, அதுல இருந்து வெளியில வாங்கங்கிறது மாதிரி நிறைய கருத்துக்கள் எனக்கு இப்ப இது பண்ணியிருந்தது. இங்க உடல் பேணல், அதுக்கு உள்ள நேரம் எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தந்த இனிய நமது மைண்ட் யுவர் மைண்ட் தளத்துக்கு அதனுடைய
திரு ஸ்டீஃபன் ராஜுக்கு, இதில் இணைந்திருக்கிற இனிய நண்பர்கள். ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு ஒரு அரை நிமிடத்துல நண்பர்கள் பேர்களை சொல்லிட்டு திருமிகு லதா அசோக், திருமிகு சார், கேட்கல சார், கேட்கல. திருமிகு நீங்க பேசுறது கேட்கல. விழித்திருந்தா சார், பேசுறது கேட்கல சார். அவருக்கு இது இல்ல, நீங்க சொல்றதே அவருக்கு கேட்கல. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது அதான் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கு. நாம சொல்ற பேசுறது அவருக்கு கேட்கல. கேட்கலையா? இப்ப கேக்குது. இப்ப கேட்கல. இப்ப நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் கேக்குதா? இல்ல, இவ்வளவு நேரம் பேசியாச்சு. இனிய நண்பர்கள் பேரையும் ஒரு நிமிஷம் சொல்லிடுவோமே சொன்னேன், வேற ஒண்ணு. ஆனா அது பேர் சொல்லும் போது கேட்கல. அப்படியா? அதுதான் விஷயம். இனிய திரும்பவும் கேட்கல சார். மருந்து சாப்பிட்டாரு வாயில. வாயில மருந்து வச்சிருக்கீங்களா சார்? நீங்க அதுவும் வாயில கேட்கல. மருந்து வச்சிருக்கீங்க, வாயில மருந்து வச்சிருக்கீங்க. கேட்கல கேட்கல. பக்கத்து வீட்டுல மருந்து வாங்கிட்டீங்கல்ல சார்? ஸ்டில் நல்ல ஒர்க் பண்ணுது மருந்து. அது எப்படி சார்? அது நேரா சாய்ச்சி பேசினா கேட்கல. இல்ல, அவருக்கு சிக்னல் ப்ராப்ளம் அங்க ஏதோ. சிக்னல் ப்ராப்ளம் சார். அதான் விஷயம். மகிழ்ச்சி. ஒரு கை தட்டலாம் முதல்ல சாரு. அது கட் ஆயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. திரும்ப வருவார். யாரு கை தட்டுறீங்க? இல்ல, பாத்துக்காருல சார். சார் வரதுக்குள்ள யார் யாருக்கெல்லாம் மருந்து வேணும்ன்றது சார்கிட்ட அட்ரஸ் கொடுத்துருங்க. சார் இப்ப மருந்து வச்சுட்டோம்னா அப்புறம் பேச முடியாது சார். இப்ப இல்லைங்க, பேசி முடிச்ச பிறகு, நிகழ்ச்சி முடிச்ச பிறகு அது சொல்லுங்க. அது வரம் கொடுத்தவன் தள்ளி கை வச்சான்ற மாதிரி அவர் சொன்னது அவருக்கு கேட்க சொல்றீங்களா? அது நம்ம பண்ணல, டெக்னாலஜி பண்ணிடுச்சு. நம்ம என்ன பண்றது? ஆனா நாம அவரை பற்றி நல்லதானே சொல்ல இருந்தோம். அவரை மறந்து வைக்க தேவையில்லை. அது வரைக்கும் பேசி முடிக்கிற வரைக்கும் கரெக்டா கூட சொல்லிட்டாரு சார். அப்புறம் பிரச்சனை வந்து நம்ம பேர் தான் சார். நம்ம பேர் பேர் தான் தான் பிரச்சனை. அது பேர் என்ன மருந்து போயிடுச்சு, மருந்து வேலை செய்ய. அவருடைய தொலைபேசி இருந்த என்றால் ஸ்டீஃபன் சார் ஒரு மாதிரி ஒரு அடுத்து என்ன சங்கதி என்று இருக்கா கேளுங்க. இல்ல வருவாங்க. ஆக்சுவலா பெரும்பாலும் அவர் பேசுறது இந்த மாதிரி நேரத்துல நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடும். நான் இப்போ ஆக்சுவலா அவர் தொடரும் போது கூட நினைச்சேன், இன்னைக்கு நெட் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தகராறு பண்ணுச்சு. மறுபடியும் போயிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணாரு. பர்ஃபெக்டா இருந்தது அது வரைக்கும். கடைசியா தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு. பரவாயில்ல. ஜே சில குறிப்புகள் தான் அவர் பேசுது. பட் ரொம்ப நாளா பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி, இன்னைக்கு நேரம் கிடைச்சது. சூப்பர், அருமையான பேச்சு, அருமையான கருத்துக்கள். பேசுவோம், நம்ம யாருன்னா பேசுவோம். வசந்தி மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு வினயதீதன் சார் சொன்ன விஷயம். நான் ரொம்ப ஒரு 5 minutes தான் மிஸ் பண்ணிருப்பேன். அவங்க ஆரம்பிக்கும் போது வந்துட்டேன். வந்துட்டாரா? ஏதாவது பேசுனா பேசிட்டு. இப்பதான் கனெக்ட் ஆகுது. சில இன்னும் கனெக்ட் ஆகல. நீங்க பேசுங்க மேடம், சார் வந்தா கேட்டுக்கோ. அதாவது எனக்கு வந்து இந்த டைரி அவர் வந்து சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஞாபகம் வந்தது வந்து ஆன் ஃப்ராங்க்ஸ் டைரி. நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன் ஃப்ராங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன பொண்ணு. இது வந்து ரியல் ஸ்டோரி. வந்து ஹிட்லரோட ரெஜிம்ல அவங்க ஃப்ராங்க் ஃபேமிலியை வந்து அவங்க தப்பிச்சு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவாங்க. ஒரு ஜூஸ் தான் ஹெல்ப் இது ஜெர்மன் பீப்புள் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் என்ன ஆகும் அப்படின்னா, முடிஞ்சிரும், வார் முடியுது.
ஆன் ஃப்ராங்க் வந்து எழுதிக்கிட்டே இருக்கா. அது ஒரு 11 வயசு பொண்ணு. அவ வந்து டெய்லி நடக்கிறத எழுதிக்கிட்டே இருக்கா. அதுதான் ரியல் விட்னஸ் மாதிரி. அந்த ஹிட்லரோட ரெஜிம்ல இருந்த விட்னஸ் வந்து அவளோட டைரியா கிடைக்குது. அப்புறம் அவ இறந்து போயிடுறா. அப்புறம் வார் முடிஞ்சிருது. அந்த வீட்டில் இருந்தவங்க அவங்க யாரோ ஒரு 2 பேர்கிட்ட இந்த டைரி கிடைக்குது. அது அப்புறம் அவங்க வந்து புக்கா பப்ளிஷ் பண்ணி, இது வந்து இப்போ அமெரிக்கன் ஸ்கூல்ஸ்ல ஆன் ஃப்ராங்க் டைரி இஸ் அ பிரிஸ்கிரைப்ட் புக். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7th 8th எல்லாம் படிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து டைம் கிடைச்சா ஒரு நாள் நான் பேசுறேன் அந்த புக்கை பத்தி. ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒண்ணுதான். இந்த டைரிங்கிற போதே எல்லாருக்கும் அது ஞாபகம் வரும். ஏன்னா வந்து எவ்வளவு கஷ்டத்துல வந்து அவங்க இருந்தாங்கலாம் தெரியும். அது மாதிரி சில சமயம் டைரி வந்து ஒரு விட்னஸா இருக்கு. ஸோ நம்ம வந்து டைரியில என்ன கரெக்டா எழுதி வச்சோம்னா ஒரு மர்டர் இதில் கூட அது ஒரு விட்னஸா கிடைக்கலாம். ஏதாவது ஒண்ணு வந்து ஒருத்தருக்கு உபயோகமா இருக்கும். ஆனா எழுத மாட்டோம் நம்ம. ஏன்னா சில சமயம் எழுதும் போது மற்றவங்களை கஷ்டப்படுத்திடுவோமோ, நம்மளோட தாட்ஸ் ரொம்ப ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அதுவும் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம், நமக்குள்ள சிலதை வச்சுப்போம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் நம்ம எழுதுறது இல்லை. ஆனா எழுதுறது சில இதுல அது நல்லதுதான், அந்த ஹேபிட் வந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப நல்லா சொன்னது வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுல வந்து இந்த டிராயிங் வந்து ரொம்ப க்ளோஸா பார்க்காதீங்க. சில இது நீங்க பின்னால இருந்து பார்த்தாதான். அதே மாதிரிதான் ரிலேஷன்ஷிப்பும். நீங்க ரொம்ப க்ளோஸா போனா அது வந்து ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் மாதிரி. நீங்க க்ளோஸா இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அது சுவையா இருக்காது. நீங்க கொஞ்சம் தள்ளி இருந்தா எப்பவுமே அது ஒரு மரியாதை. ஸோ அந்த இதை நான் அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இந்த பால் சொன்னார்ல, பால் வந்து உங்க கால் வந்துச்சு, இட் இஸ் நாட் யோர் பால், இட் இஸ் த டீம்ஸ் பால். ஆனா இங்க வந்து அமெரிக்கால ஒரு சேயிங் இருக்கு, டோன்ட் ட்ராப் யோர் பால். உங்ககிட்ட ஒரு பால் கிடைச்சிருச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுன்னா அதை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கங்க. டோன்ட் ட்ராப் த பால், ஹீ ட்ராப் த பால் அப்படிம்போம். அது ஏதாவது ஒரு சீக்கிரட்டை சொல்லாத சொல்லி ஒருத்தவங்க உடைச்சிட்டான் அப்படின்னா ஹீ ட்ராப் த பால் அப்படிம்போம். ஸோ அந்த மாதிரி அதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க வந்து உங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியா நீங்க எடுத்துட்டு போறீங்களா, எங்கேயாவது ட்ராப் பண்ணிடுறீங்களா அதை. ஓகே, அது ஒண்ணு தோணுச்சு எனக்கு. அப்புறம் குரலை பத்தி சொன்னாரு. குரல் வந்து எவ்வளவு வந்து மற்றவங்களோட நம்ம அம்மா அப்பா குரல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா சில சமயம் வந்து சில இதெல்லாம் ஞாபகம் வராது. ஆனா வந்து குரல் வந்து நான் பி சுஷீலா குரலை நேர்ல பக்கத்துல இருந்து கேட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து 83 இயர்ஸ்ல நான் அவங்கள பார்த்தேன். அவ்வளவு இனிமையான குரல். அவங்களால ரொம்ப பாட முடியல, ஆனா அவங்க பாடினது வந்து எங்கேயோ வேற லெவல். அதெல்லாம் வந்து நம்ம நேர்ல பார்க்கும்போது இவ்வளவு ஸ்வீட்டா ஒருத்தங்களால பாட முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப ரசிச்சது வந்து அந்த 7 சென்ஸ், டெட்லி சென்ஸ் மாதிரி அவர் சொன்னார் வரிசையா. அதாவது மனிதாபிமானம் இல்லாத அறிவியல், அப்புறம் ஒழுக்கம் இல்லாத கல்வி. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை ஒன்னொன்னு எடுத்துட்டு நம்ம பேச முடியும். ஒழுக்கம் இல்லாத கல்வியை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஒரு டிபேட் பண்ண முடியும், பேச முடியும். மனிதாபிமானம் இல்லாத அறிவியல் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுதான் ஆட்டம் பாம் போட்டது. மனிதாபிமானம் இல்லாத அறிவியல் தான் அந்த ஆட்டம் பாம். அந்த இத்தனைக்கும் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்காரு, போடாதீங்க, இது வந்து எல்லாத்தையும் குலைச்சிரும், எல்லாம் அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடும்ட்டு. ஆனாலும் போட்டாங்க. அது மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல். அதனால இப்ப எல்லாரும் நியூக்ளியர் வச்சிருக்காங்க, எல்லாரும் ஒரு நியூக்ளியர் பாம்பை வச்சிருக்காங்க. என்னைக்காவது நான் போட்டுருவேன் பயமுறுத்துறாங்க. ஸோ அந்த 7 டெட்லி சின்ஸ் அவர் சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆன் த ஹோல் ரொம்ப நல்ல ப்ரோக்ராம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ சார், நன்றிகள். தேங்க்யூ. ஆக்சுவலா அதான் உங்களுக்கு டைம் ஆயிடும். நீங்க யூஎஸ்ல இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் நிதானமா கூட பேசுவீங்க, அதனால உங்களை கூப்பிட்டுட்டேன் முன்னாடி. ஆக்சுவலா டைரி உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வந்து அடுத்தவர் டைரின்றது சொன்னது டைரின்ற வார்த்தை சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது வந்து தைரியம் நானும் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் நம்ம சிவகனி போன ஷிவ்ல எழுதுனாங்க. அதை படிச்சு பாருங்க, அருமையா எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ப்ளீஸ் படிங்க எல்லாருமே. நல்லா அருமையா எழுதியிருக்காங்க. ஒரு டைரியை வச்சுட்டு தன்னுடைய கற்பனையில அவங்க அழகா எழுதியிருக்காங்க. நான் இப்ப படிச்சிடலான்னு நினைக்கிறேன். பட் படிச்சா நான் படிச்சுக்கிறத விட அது எல்லாரும் படிச்சா சுவாரஸ்யமா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய அதக்கம். டைரினை படிங்க. சிவகனி வந்திருக்காங்க, வாங்க சார், மைக் ஆன் பண்ணுங்க. இப்பதான் நீங்க சரி, வசந்தி மேடம் பேசிட்டாங்க, பேசி முடிச்சாங்க.
கேக்குதா? கேக்குது. நான் அறிவிக்கிறேன். சரிங்க, நீங்க பாருங்க. கேக்குது 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 கேக்குது. கொஞ்சம் கேக்குது. ரைட், ஓகே. நான் பேசுறது கேட்கலையா? இப்பதான் கேக்குது. ஆக்சுவலா விட்டு விட்டு கேக்குது, சரியா கேட்கல. சார் ஜியோ தான் என்னன்னு தெரியல. சரி, நான் வெளியில பரவாயில்ல. கொஞ்ச நேரம் வெளியில வந்துட்டேன். அதாவது இந்த நேரத்துல சிக்னல் வர்றது பிரச்சனை இருக்கு. கேட்கிறேன், நான் கேட்கிறேன். நான் வீடியோவை பாக்குறேன். நீங்க சரி, பேசுங்க. சரிங்க. மகிழ்ச்சி. நன்றி நன்றி மேடம். நன்றி மேடம். நீங்க கேட்டுக்குங்க, அப்படியே இருங்க. பார்ப்போம், மத்தவங்க எல்லாம் பேசுறோம். செல்வா பேசுறீங்களா? நன்றி சார். ஆஸ் யூஷுவல் சார், இது வந்துட்டு ஒரு ஐ ஓப்பனர் செஷன் தான். திருப்பி திருப்பி ரீகாலிங் பண்ணிகிட்டே இருக்கோம் நமக்கு. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சர்ச்சிங் கான்செப்டை சொன்னார். சர்ச் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு கடவுளை எடுத்துகிட்டு வந்தார். கடவுளை கொண்டு வந்து காட்டும்போது எல்லாருமே கொஞ்சம் அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்ட்டு அதை கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தேடுதல் வந்து ஒருத்தனுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்னொன்று சொன்னார், அந்த அந்த பஸ்ஸில் இறங்கிட்டு ஒரு 4 பேர் தள்ளுவாங்க, ஒரு 30 பேர் உள்ளே உட்காந்துட்டு இருப்பான், ஒரு 4 பேர் வெளில இறங்கி டம் வச்சு டீ குடிச்சிட்டு இருப்பான், இல்லை ஒரு 4 பேரோ 3 பேரை தான் பஸ்ஸை தள்ளிட்டு இருக்கிறான். இது கேட்கும்போது எனக்கு அந்த நல்லார் ஒரு ஒரு உலரில் எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் ஞாபகம் வந்தது எனக்கு. எவனோ ஒருத்தனுக்காக தான் மற்றவன் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கான், அந்த ஒருத்தனோட சார்ந்து இருக்கிறதால தான் மற்ற சமுதாயமே வாழுது அப்படின்றது தான். அப்போது இந்த நல்லவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து இன்க்ரீஸ் ஆக முடியாது, நம்ம தான் அதில் ஒரு ஆளை போய் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். இது நல்லா திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. ரெண்டாவது, இந்த மைண்டை பற்றி பேசுனது, அப்புறம் லாஸ்ட்டாக காந்தியடிகள் சொன்னது அந்த 7 தத்துவங்கள், அப்புறம் ரியாக்ஷன், எப்படி ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசி அப்படின்றது. இது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் இது திரும்ப திரும்பவும் இந்த மாதிரி சார் மாதிரி ஆளுங்க சொல்லும்போது நமக்குள்ளே வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஒரு என்னது வழியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுக்கு ஆடட் வந்துட்டு மேடம் சொன்ன பாயிண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி செல்வா. ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி இதுல பஸ்ன்றதுல அது உதாரணம் அதுதான். ஆக்சுவலா நம்ம இந்தியால ஒரு ஒரு பல பேர் வாழறதுக்காக ஒருத்தர் மட்டும் உழைக்கிற இது வந்து இன்னும் கூட இருக்குது இல்லையா? பல பல குடும்பங்கள் வாழுது. ஒரு குடும்பத்துல பலர் வாழறாங்க, ஆனா ஒருத்தர் தான் உழைப்பார். அந்த சிஸ்டம் வந்து இன்னும் கூட இருக்கு. அது வந்து கஷ்டப்படாம எந்தவித மனசுல வந்து எந்தவித கஷ்டமும் இருக்காது. ஒரு சந்தோஷமா தான் செய்வாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாகவும். தான் குடும்பத்துக்கு நான் உழைக்கிறேன் அப்படின்ற அந்த அந்த மகிழ்ச்சி தான் இருக்குமே தவிர அந்த ஒரு துளி கூட ஐயோ இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து நான் உழைக்கிறேன்னு அந்த எண்ணமே இருக்காது. அதுதான் அதுதான் அந்த ஒரு கான்செப்ட். பட் அது நல்லது. ஒரு பக்கம் நல்லது, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அது வளர வளர அதுக்கப்புறம் அவரே பாதிக்கிற சூழ்நிலை எல்லாம் வந்துடுதுன்னு வச்சுப்பேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஃபுட்பால் ஆக்சுவலா டீம் ஒர்க்ன்றது நமக்கு அதாவது ஒரு வேலையை ஒருத்தர் மட்டும் செஞ்சோம்னா அது வந்து எந்த விதத்திலயும் சக்சஸ்ஃபுல்லா வர்றது கிடையாது. டெலிகேட்டிங் த ஒர்க், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ இதற்கான இவன் செய்வான் என்ற அந்த குரல் தான் அது. ஆக்சுவலா யாரால எதை முடியுமோ அதை கரெக்டா அலோகேட் பண்ணிட்டு ஒர்க்கை கொடுத்துட்டு வேலை வாங்கணும்னு வச்சுங்க, அழகா இருக்கும். ஆக்சுவலா அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கும். அந்த ஒர்க்கு வந்து நம்ம செஞ்சு முடிக்க அது ரொம்ப முக்கியமான செய்தி. அது முக்கியமா இது வந்து அக்கறைக்கு இக்கரை பட்சதான் அந்த தூரத்துல இருந்து பாக்குறது, வேற ஒண்ணும் இல்ல. எல்லாமே கிட்ட இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. தூரம் இருந்தாதான் அதனுடைய அழகு இருக்கும்ன்றதுதான் அந்த தூரம் வேணும் அப்படின்றதுதான். பாடி லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க, ஒரு ஏரியா இருக்கு, இந்த ஏரியாக்குள்ள யாருமே உள்ள வர முடியாது. நம்ம சுத்தி ஒரு 4 ஃபீல்ட், ஒரு 2-3 அடி வச்சிருக்கோம். நம்ம இந்த ஏரியாக்கு இந்த 3 அடி சர்க்கிள்குள்ள நம்மளுக்கு 1.5 அடி 3 அடி சர்க்கிள்குள்ளார இந்த ஸ்கொயருக்குள்ளார ஒன்லி 2-3 பேர் தான் அலோடு. அது யாருன்னா நம்ம ஒய்ஃபா இருக்கும், பிள்ளைங்களா இருக்கும். வேற யாருமே க்ளோஸா வர முடியாது. அந்த இடத்துல வர முடியாது. என்னதான் க்ளோஸா ஃப்ரெண்டா இருந்தா கூட அந்த ஏரியாவுக்கு வர முடியாது. அப்போ அது தூரம், அந்த டைம் வேணும்ன்றது அது ரொம்ப முக்கியம். அப்ப அப்படி இருந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அழகா சொன்னார் அது. பார்ப்போம், மற்றவங்க எல்லாம் பேசிட்டோம். சிவகுமார் சார் பேசுறீங்களா? வாங்க. வணக்கம் சார். ரொம்ப அருமையா சொல்லுவீங்க சார். இந்த ஜே.ஜே. கணக்கு குறிப்புகள் பத்தி
சார் சொன்னதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ ஒரு இடத்துல யூடியூப்ல தான் கேட்டேன். அப்போ எனக்கு புரியல. சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓரளவு புரிஞ்சுது. இன்னமும் எனக்கு புரியல. பாலுன்ற எழுத்தாளர் தான் சுந்தர ராமசாமியா, ஜே ஜே அவரே தானே? கற்பனை ஜே ஜே பரமன். பாலு சின்ன வயசுல இறந்துடுறாரு. ஜே ஜே சின்ன வயசுல இறந்துடுறாரு. பாலு ஒரு நோயாளின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, சுந்தர ராமசாமி நோயாளி இல்ல, அவர் கற்பனை பாத்திரம் தான். எல்லாமே கற்பனை பாத்திரம் தான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப பேசப்பட்ட நாவல், விமர்சிக்கப்பட்ட நாவல், ரொம்ப வரவேற்கப்பட்ட நாவல். சுந்தர ராமசாமி கதை என்ன இது வரைக்கும் நான் எதுவும் படிச்சிருந்தேன். ஒண்ணு புளிய மரத்தின் கதை பாரதி மேடம் சொல்லி கேட்டது. இப்ப 2வது கதை ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். சும்மா இருப்பது எப்படி சாத்தியமாகிறது? சும்மாவே இருக்கிறாங்க சார். வாழ்க்கையில என்ன நிஜமாவே நான் பாக்குறேன். சும்மாவே காலம் பூரா ஓட்டுறாங்க சார். நான் பாக்குறேன் சார். எப்படியோ சாப்பாடு கிடைக்குது. ஏதோ ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. எப்படியோ ஒரு உழைப்பு இல்லாம எப்படியோ இங்கேயே யாரும் சாப்பாடு கொடுத்துடுறாங்க. இருக்கிற சொத்து அழிக்காம நாங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு சும்மா இருப்பது எப்படி சாத்தியமாயிட்டது எனக்கு புரியறதே இல்லை. நான் வீட்டுல எல்லாரையும் கொஞ்சம் என்னன்னாக்கா என் பையனை விரட்டிட்டே இருப்பேன். இட்ஸ் நாட் பி ஐடல், இட்ஸ் நாட் பி ஐடல். விரட்டிட்டே இருப்பேன். அதாச்சும் அன்பாதான். அதுக்காக விரட்டுறதுன்னா கீழே போயிட்டு வா, அந்த வேலை போய் பாரு, டேங்க் போய் பாரு, இந்த மாதிரி டிரைவ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ சிலர் சும்மா இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய. சும்மா இருக்கிற ஜனங்களை கண்டாலே கோபம் எரிச்சல் வருது. அது எல்லாம் சொல்லியிருக்காரு. மற்றவங்கெல்லாம் சொல்லிட்டீங்க. அந்த பஸ் தடுறது வந்து ஸ்கூல்ல நான் பார்த்துருக்கேன். ஒரு வேலையை கொடுத்தா இதுதான் பஜனை பண்ணுவாங்கன்னு பஜனை பண்ணுவாங்க. ஒரு வேலையை கொடுத்தா வேடிக்கை பார்ப்பாங்க. எல்லாம் செய்யற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, தவிர செய்யவே மாட்டாங்க. ஸ்கூல்ல ஆக்டிவிட்டி ஆகட்டும், வேற ஒரு வீட்டுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, அணைவுது. இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கண்ணத்துக்கு எடுத்து போட்டோம். சிலர் சும்மாவே வேடிக்கை பார்ப்போம். அதாவது இது எடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அருமையான எண்ணங்களை எல்லாம் சூரா எழுதியிருக்காரு. அது ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சூப்பர் சார். நன்றி சார். நன்றி. ஆக்சுவலா என் வாழ்க்கையில நான் 2-3 பேரை பார்த்திருக்கேன். சும்மாவே இருந்து சும்மாவே வளர்ந்து சும்மாவே செத்து பண்ணுங்க பார்த்திருக்கேன் நானு. ஒரு வேலையும் செய்யாத, அப்படியே உட்காந்து டெய்லி தூங்கி எழுந்தவனே வந்து உட்கார்றது ஒரு இடத்துல, சாயங்காலம் வரைக்கும் அப்படி இருக்கிறது. அப்புறம் வீட்டுக்கு போறது, இப்படி சாப்பிட்டு வீட்டு கொண்டாட்டி தான் உழைச்சு போட்டுருக்கு, பிள்ளைங்க தான் உழைச்சு போட்டுருக்காங்க. அந்த மாதிரி இது பண்ணவங்க நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இருக்கிறாங்க. அதுவும் ஒரு இதுதான், ஒரு சிலரோட மைண்ட் செட் தான். லதா மேடம் பேசுங்க, வாங்க. மைக் ஆன் பண்ணுங்க. மைக் அன்மியூட் பண்ணுங்க. வினைத்தித்தன் சார், ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட இது உங்களோட ஸ்பீச்சை நான் லைவா இருந்து கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 7 சென்ஸ் நல்லா இருந்தது. இந்த டைரி டைரி எது எப்படி இருக்குமோ நினைச்சேன். அந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ரத்னவேல் சார் பேசுறீங்களா? உண்மையில வினதித்தான் ஐயா அவர்களுடைய அந்த பேச்சு ஆரம்பத்துல பெருத்த ஏமாற்றத்தை தான் தந்தது எனக்கு. உண்மையில என்னடா ஆருடைய ஒரு டைரியில சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்ல போறார், அதை கேட்போம் என்று சொல்லி வந்தா அவர் வேற என்ன எல்லாம் சொல்லிட்டார். அது சரி, சுமார் சுவாரஸ்யத்துக்காண்டி சொன்னேன். அப்படி இல்லை. உண்மையாக அருமையான பேச்சு சார். உண்மையில எத்தனையோ விஷயங்கள் பல பேரும் சொன்னது போல சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்த போதும் அதை சொல்றவர் சொல்ற போது அதை கேட்கிற எங்கள் இந்த மனசுல உரைப்பாக படுகுது. அருமையா இருந்தது. அந்த சில விஷயங்கள் புதுமையா இருந்தது. அவர் அந்த சித்திரம், இந்த கலைகளை பற்றிய கலையை எப்படி எப்படி பார்க்க வேண்டும் என்றது, சித்திரத்துக்கு ஒரு தூரம், சினிமாவுக்கு ஒரு தூரம், அதுக்கு ஒரு நேரம், அது ஒரு எனக்கு அது ஒரு புதிய ஒரு கருத்தாக தென்பட்டது. அருமையா இருந்துக்குது. மற்றது அந்த கேம் ஆஃப் சாய்ஸும் கேம் ஆஃப் சான்ஸ் என்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க.
அதுவும் ஒரு எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அது ஒரு நான் கேள்விப்படாத ஒரு புதியதான ஒரு கருத்தாக இருந்தது. மற்ற இந்த 7 தத்துவங்கள் அருமையான தத்துவங்கள் உண்மையிலே அது கேட்க கேட்க எனக்கு ஒவ்வொன்றையும் சொல்ல அடே உண்மைதானே 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 என்று அப்படி ஒரு எண்ணம் மனதில் தோன்றிச்சது. அது ஐயா அவர்களுக்கு ஒரு கைவந்த கலை என்னென்றால் அவர் தனியா ஒரு விடயத்தை பற்றி பேச வந்தாருன்றா எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போடுவார். இந்த என்ன சாதத்தை வச்சு சாதத்தை பற்றி பேச சொன்னா அவர் அங்க பலவிதமான கறிகளை எல்லாத்தையும் போடுறது போல அருமையாக அந்த சுவாரஸ்யமாக பேசுறது அவருக்கு ஒரு கைவந்த கலை. அருமையாக இருந்தது. எனக்கு அந்த 7 சென்சஸ்ல நான் உண்மையில அந்த கொஞ்சம் ஆழமாக யோசிச்சது வந்து அந்த என்னென்றால் இந்த கொள்கை இல்லாத அரசியல். உண்மையிலே அது அரசியல்ன்றது வந்து ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொருத்தரையும் பாதிக்கிற ஒரு விஷயம். நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷரையும் பாதிக்கிற ஒரு விஷயத்தை எதுவித கொள்கையும் இல்லாமல் என்னவோ தாங்களே என்னத்துக்காக அரசியல் செய்யறாங்க. அதாலதான் மக்கள் பெரும் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அப்ப அதுல அந்த சொல்லப்பட்ட அத்தனை 7 அந்த தத்துவங்கள் என்று சொல்லலாம். அவ்வளவுமே அருமையான கருத்துக்களை கொண்ட அந்த தத்துவங்கள். அது ஏற்கனவே யாராலோ சொல்லப்பட்டிருந்தாலும் இப்படியான ஒரு இடத்துல சொல்லிக்க எங்களுக்கு அது புதுமையான கருத்துக்கள். நாங்க கேள்விப்படாத விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் பழைய விஷயங்கள் என்று சொல்லிய நண்பர்கள் சில பேர் சொல்லி இருந்த பொழுதும் அதெல்லாம் பழைய விஷயங்கள்லாம் நமக்கு சில பேருக்கு புதிய விஷயங்கள் தான். அருமையா இருந்தது. சூப்பரான பேச்சு. எனக்கு பெரிய ஒரு மனசுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தந்தது. நான் ஒரு காலத்துல அந்த இளம் வயசுல அந்த டைரி எழுதுற பழக்கம் எனக்கு இருந்துக்குது. அப்ப இந்த 70ஆம் ஆண்டுகள்ல நான் எழுதின டைரி ஒன்று அப்படி எங்கேயோ தவறப்பட்டு எங்களுடைய இந்த யுத்தம் காரணமாக பல டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாம் சிதைஞ்சு ஒளிஞ்சு போச்சு எங்களோட நம்ம ஊர்ல. அப்படி ஒரு டைரி ஒன்று அப்படி எங்கேயோ ஒன்று கிடந்தது. என்னுடைய சகோதரிமார் நான் போன தடவை ஊருக்கு போன முட்டம் எடுத்து தந்தாள். அதை பார்த்த போது உண்மையில எனக்கே வியப்பா இருந்துச்சு. இவ்வளத்தையும் நான் அந்த வயசுல செய்தேனா ஆண்டு அந்த காலத்துல அத்தனையும் செய்தேனா இது என்னால முடிஞ்சிருக்க. எனக்கு உண்மையில இது நான் எனக்கு அந்த எழுதின அது எனக்கு சில விஷயங்கள் எனக்கு நினைவிலேயே இல்லை. ஆனா அதை பார்க்கும் பொழுது அந்த நினைவு மீள வந்தது. இவ்வளத்தையும் நான் செய்திருக்கிறேனே என்று சொல்லி என்னை விட்டு நானே பெருமை அடைஞ்ச அந்த தருணம் அது அண்மையில தான் நடந்தது. இதோட பொருத்தி பார்க்க அருமையா இருந்துச்சு. பல விஷயங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் அருமையான சூப்பர். ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி நன்றி சார். ஆக்சுவலா கொள்கை இல்ல அரசியல்வாதிகள் சொல்றோம் இல்லையா, அப்படி இல்ல. அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க, புரியுதுங்களா? அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. அந்த கொள்கை நமக்கு செட் ஆகாது. இது மேனேஜ்மெண்ட்ல நம்ம டிசிஷன் மேக்கிங்ல சொல்லுவோம். பலர் வந்து எனக்கு டிசிஷனே எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிஷனே எடுக்க தெரியல அப்படின்றது வந்து அவங்க சொல்றதுதான். ஆனா டிசிஷன் எடுக்க தெரியாதுன்ற டிசிஷன் அவங்க எடுத்துட்டாங்க. வந்து டிசிஷன் எடுக்க தெரியாதுன்றது சொல்லுவாங்க. ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து எனக்கு டிசிஷனை எடுக்க தெரியாதுன்ற ஒரு முடிவை அவங்க வந்துட்டாங்க, டிசிஷன் எடுத்துட்டாங்க. கொள்கைதான் அது. அதுதான் நீங்க சொல்றதுக்கு இன்னொரு விஷயம். இவர் வந்து ஆயாசமாக சொன்னீங்கல்ல சார், ஆயாசம் பிரயத்தனம் முயற்சின்னு சொன்னீங்கல்ல, இது மூணுத்துக்கும் நிறைய கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலா ஆயாசம்ன்றது ஒரு ஜாலியா இருக்குது. அது ஒரு 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 விதமான சுகத்துல இருக்குது. அப்படியே ஆயாசமா உட்காந்து இருக்கான், எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே உட்காந்து இருக்கான், அந்த பொருள் அது. அதுக்கும் பிரயத்தனம்ன்றே பிரயப்படுறது கொஞ்சம் வித்தியாசம். பாத்தீங்கன்னா பிரயத்தனம் எனக்கு முயற்சி, அதாவது அதை செய்ய முயற்சி வந்து முழுமையா முயற்சி எடுக்கிறது. முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி முயற்சி எடுக்கணும்னு இருக்கும், முயற்சி எடுக்கிற மாதிரி ஒரு ஆசையும் இருக்கும், அது பிரயத்தனப்படுறது. அதனுடைய பொருள் அதுக்கு அடுத்து வரதான் முயற்சி எடுக்கிறது. அது இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஆயாசத்துக்கும் ஸ்ட்ரைட்டா முயற்சிக்கும் பார்த்தோம்னா ஒத்து வராது. அது வேற, இது வேற. வாங்க கோபிகா. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் நேத்திதான் சார். ரொம்ப இயல்புத்தன்மை சொல்லுங்க சார். சார் எதனா பேசினாரா? ஆமா, பேசிட்டு டிஸ்கனெக்ட் ஆயிட்டு. ஓகே ரைட், ஓகே, நீங்க பேசு. ஸோ எனக்கு வந்து
ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள போன மாதிரி இருந்தது. அவர் சொல்ல சொல்ல ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். எப்பயுமே நான் வந்து ரெக்கார்டிங் தான் பார்ப்பேன். இன்னைக்கு நான் எப்படியாவது லைவ் வரணும். அண்ட் அஸ் யூஷுவல் டைரியின் உடனேயுமே ஒரு வெரி இன்வைட்டிங்கா இருந்தது. ஆனஸ்டா சொல்றேன். அதனால எப்படியாவது நம்ம காலையாவது லைக் ஐ ஆல்வேஸ் கம் இந்த வீடியோ. எனக்கு இன்னைக்கு அந்த ஆடியோல கொஞ்ச நேரம் இருந்ததே ஒரு ஐ வாஸ் நாட் ஓகே வித் தட். ஏன்னா அது மரியாதை இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே இருப்பேன். ஸோ ரொம்ப அருமையா இருந்தது சார். நான் எப்பயுமே நான் அந்த பஸ்ஸை வந்து பார்த்தோம்னா ஜேர்னி மாதிரி தான் யோசிப்போம். நம்ம லைஃப் அப்படிதான் கனெக்ட் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து எப்படி பீப்புள் நான் ஒரு 3 பேர் தான் அதுக்கு உழைக்கிறது. இந்த மாதிரி வந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இன்சைட்ஃபுல்லா அது இருந்துச்சு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பால் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல ஒரு ஃபேமிலிக்கே இப்பெல்லாம் வந்து ஒரு கோல் இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு நல்ல ஒரு குடும்பமா அதை நான் பாக்குறேன். அத ஜென்ரேஷனும் நல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப நல்ல ஒரு ஓரியன்டேஷனோட அந்த ஃபேமிலி வர்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மிஷனோ அந்த கோல் ஆஃப் த இது வந்து சரியா எல்லார்கிட்டையும் அது கொடுக்கப்படணும். அந்த தலைவர் மட்டுமே வச்சிருந்தா கூட அது பாஸ் ஆகுறது இல்லை. அது அவருக்குள்ளேயே போயிடும். ஸோ இட் அப்ளைஸ் டு ஃபேமிலி, இட் அப்ளைஸ் டு த ஆர்கனைசேஷன். அந்த மாதிரியா எனக்கு தோணுச்சு. பால் கனெக்டிங் டு விஷன் அண்ட் மிஷன் மாதிரி. ஸோ ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கோபிகா. 2 தேங்க்ஸ் உங்களுக்கு. நீங்க ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க 2-3 நாளா. அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி. ஃபீட்பேக் கொடுத்ததுக்கும் உங்களுக்கு நன்றி. அடுத்தது யார் பேசுறது? ரமேஷ் பேசுறீங்களா? வணக்கம் சார். நீங்க சொன்ன இந்த அடுத்தவர் டைரி நாட்குறிப்பு, இதுல நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு இருந்தாலும் அந்த பொருளை சரியா படிப்பதில்லைன்னு. அது உண்மைதான். நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போனேன். என்னுடைய தம்பியோட பத்திரிக்கை வச்சேன், கல்யாண பத்திரிக்கை வச்சேன். வாங்கி நல்லா படிச்சுட்டாரு. படிச்சுட்டு அப்புறம் எப்போ கல்யாணம்னு கேட்டாரு என்ன. நான் தேதி சொன்னேன், இந்த தேதி. எப்போ முகூர்த்தம் அப்படின்னாரு. எந்த இடத்துல கல்யாணம்னாரு. அப்படின்னா கையில இருந்து அந்த பத்திரிக்கை வாங்கி ஒரு 2 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் படிச்சுட்டு அப்புறம் அதுதான் நீங்க சொன்னது, நம்ம அருகில் இருந்தும் நம்ம அதை சில விஷயங்கள் நம்ம தொட மாட்டோம். அதுதான் அவர் அழகா அந்த ஜே குறிப்புகள்ல நமக்கு சொன்னதா நான் சொல்றேன். அதே மாதிரி வென்றவர் வார்த்தை வேதம், அழகா சொன்னீங்க. கண்ணதாசன் அவர் சொன்னது போல வென்றவர் வார்த்தை வேதம் தான். ஒரு மீட்டிங்ல கண்ணதாசன் வந்து அமர்ந்து இருக்கிறாரு. ஒரு சிறுவன் வந்து ஒரு மாணவன் பேசும்போது எல்லாரும் ஒரே கத்தனாங்களாம், நீ உட்காரு, கண்ணதாசன் தான் பேசணும். அவர் பேசவே விடல, கை தட்டினாங்களாம், இது ஆரவாரம் செஞ்சாங்களாம், யாரும் கேட்கலையா. அப்புறம் கண்ணதாசன் பேசினாரு, ஒரு வார்த்தைக்கு கை தட்டினாங்க. அப்போ கண்ணதாசன் சொன்னாரா, நீங்க அதாவது பேசுறவங்க தான் பாக்குறீங்க, இப்ப நான் பேசுறது அவனு எழுதி கொடுத்த பேப்பர் தான் நான் படிச்சேன், நீங்க ஆளை பார்த்து தான் கை தட்டுறீங்க அப்படின்னு கண்ணதாசன் சொன்னதா அந்த வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தது. நல்ல அந்த டீ கடையை பத்தி சொன்னீங்க. அதாவது அதுதான் அவையாரோட வார்த்தை வருது, நெல்லு கிழைத்த நீர் வாய்க்கால் வழிந்தோடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமால் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்ற ஒரு அந்த நீதி நெறிய வந்து அழகா சொல்லுச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து இந்த ஓவியத்தை பற்றி சொன்னீங்க, தூரத்துல இருந்து பார்த்தது. 2வது நீங்க சொன்ன முக்கியமான விஷயம், கோடிட்டு காட்ட வேண்டியது காலம். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானம் பெரிது. காலம்தான் மிக தெரிந்த காலம்தான் தீர்மானிக்கிறது. நீங்க வந்து ஒருத்தர் கஷ்டப்படும் காலத்தை இல்லாம பின்னாடி உதவி செய்து அது எந்த பிரயோஜனமும் இல்லை. அதாவது அழகா ஒரு அந்த ஓவியம் என்ற இது ரொம்ப நல்லா குறிப்பு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நல்லெண்ணம் கொண்டு சமுதாய மேன்மைக்காக வாழும் மனிதர்கள் நறுமண பூந்தொட்டிகள். நல்லெண்ணம் கொண்டு சமுதாய மேன்மைக்காக வாழும் மனிதர்கள் நறுமண பூந்தொட்டிகள், கெட்ட எண்ணம் கொண்டு வாழும் மனிதர்கள் குப்பை தொட்டிகள். இதுதான் நீங்க அழகா அந்த இதுல வந்து நீங்க அழகா அந்த மனசுக்குள்ள உள்ள குப்பை தொட்டி எல்லாம் போட்டாங்க அப்படின்ற அந்த கருத்தை அழகா சொன்னீங்க. அதே மாதிரி அந்த 7 குறிப்புகள் சொன்ன எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது மனிதாபிமானமற்ற அறிவியல். இன்னைக்கு கொரோனா அது என்ன ஞாபகம் வந்தது, மனிதாபிமானமற்ற அறிவியல் தானே. அது என்னமோ இந்த கொரோனா தான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த அறிவியல் எவ்வளவு மனித உயிர்களை பலி வாங்கியது என்று நினைக்கும் போது அந்த வார்த்தையினுடைய உள் வார்த்தைகள் பாருங்க அர்த்தமா இருக்கு. அதே மாதிரி உழைப்பில்லா செல்வம், அதான் அந்த காலத்துல பெரிய சொன்னானே, குந்தி தின்றால் குன்றும் குறையும், அதான் உழைப்பில்லாத செல்வம். உழைப்பில்லா செல்வம்னா வீணாகி தான் போகும். அது போல அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது. உங்க ஊர் செலவாடிய நைட்டை எடுத்ததுல சொருகிட்டீங்க அழகா அந்த வார்த்தையில அழகா. அதாவது இன்னொன்னு ஒரு விஷயம், சுந்தர் ராமசாமியின் குறிப்புகள் உள்ளத்தால் மகிழ்ச்சி பெருகியது,
முகங்களில் மலர்ச்சி நிலைத்தது, இருள் மனம் நீக்கும் சுடராய் ஒளிர்ந்தது. எடுத்த பணி முடிக்காமல் கண் இமைகளை நிலைநிறுத்தி, எடுத்த பணிதனை முடிக்காமல் கண் இமைகளை நிலைநிறுத்தி, உறங்காமல் தடுமாற்றம் இல்லா ஒரு பாதை வகுத்து பன்முக அரும் தமிழ் பணியாற்றும் நெஞ்சுரும் கொண்ட தமிழ் தென்றலான நம்மளுடைய வினைத்தித்தான் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சி போனது, நீதி நேரி வின்பா சொன்னீங்க. சின்ன வயசுல எனக்கு எங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்தது ஞாபகம் வந்து, அதை நீங்க நினைவு கூர்ந்தீங்க. பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் யாண்டும் மறவாமே நோற்பதென்பதுண்டு, பிறர் பிற சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் தாட்சி சொல்லல். அருமையான குரல், அதாவது நன்னெறி விளக்கம். பிறரை பற்றி கோல் உரைக்காமல் அவர் செய்த நன்மைகளை உரைத்தால் உங்களுக்கு நல்லது. அதான் அதனுடைய கருத்து. இதுதான் வள்ளுவர் சொல்றாரு, கண்ணின்று கண்ணார சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கி செல். அவனை பத்தி எதிர்க்கவனா பேசிடு, பின்னாடி பத்தி எதுவுமே பேசாத அப்படின்னு புறங்கூறிய வள்ளுவர் சொல்றாரு. அருமையாக இருந்தது. ஜே குறிப்புகள் என்ற அதாவது நீங்க வந்து அடுத்தவர் டைரியா இருந்தாலும் சரி, அது ஜே குறிப்புகளா இருந்தாலும் சரி, குறிப்பால் எல்லாரையும் உணர்த்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். அருமையா பேசிய எங்கள் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி ரமேஷ், நன்றி நன்றி. சாரோட லைன் கட் ஆயிடுச்சு, வருவாரு. வேலம்மா மேடம் வாங்க, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நீங்க எல்லாரும் சொன்னது மாதிரி தான், அந்த டைரி எழுதக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தான் இருக்கும். எங்க அப்பா வந்து ரொம்ப டைரி எழுதுவாங்க, என் கணவரும் எழுதுவாங்க, கணக்கு எழுதி வைக்கிறது எல்லாமே உண்டு. ஆனா எனக்கு சுத்தமா அந்த பழக்கமே கிடையாது. எதையுமே குறிச்சு வைக்கிற பழக்கம் கூட வச்சுக்க மாட்டேன். ஆனா அது ஒரு நல்ல, எங்க அப்பா ஒரு எழுத்தாளர், அதனால அவங்க நிறைய அந்த டைரி வந்து நிறைய எழுதி வைப்பாங்க. அதுல குறிப்பாக இன்னைக்கு ஜே குறிப்புகளை பற்றி சொல்லும்போது, சுந்தர ராமசாமி என்னுடைய தந்தையாரும் நெருங்கிய நண்பர்கள். ஏன்னா எங்க அப்பா வீட்டுல இருந்து 5வது வீடு தான் சுந்தர ராமசாமியோட வீடு. ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய தோழர்கள். அப்புறம் நிறைய புத்தகங்கள் வந்து அப்பாவால் வடிவமைக்கப்பட்டதுதான் அவருடைய புத்தகங்கள். ஏன்னா அவ்வளவு நெருங்கிய தோழர்கள். ரொம்ப சின்ன வயதுல அவர் சுதர்சன் ஒரு பட்டு ஜவுளி கடை வைத்திருந்தார். அந்த கடைகளுக்கெல்லாம் நாங்க அங்க போகும்போதெல்லாம் அவ்வளவு அன்பாக எங்களையும் வைத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவங்க அந்த கதை வந்து அவருக்கும் டைரி எழுதுற பழக்கம் உண்டு. ஏன்னா அப்பா அவங்க எல்லாம் அந்த ஒரு இதா சொல்லும் போது அப்பா சொல்லுவாங்க நிறைய அவரை பத்தி. அப்ப அந்த டைரி எழுதுற பழக்கம் அப்படிங்கிறது சில வேளையில சிக்கல்லையும் மாட்டி இருக்கு. என்னுடைய உறவினர் ஒருவர் 3 பெண்களோடு தொடர்புல இருந்தாரு, மன்னிக்கவும் இது சொல்றது கூட. ஆனா அது அவர் டைரியிலேயே எழுதி வச்சிருந்தாரு. கடைசியில் அவங்க வீட்டம்மாக்கு தெரிஞ்சு அந்த உண்மையான மனைவி வந்து அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள். அப்படியும் நடந்திருக்கிறது அந்த டைரியினால. அதனாலே சிலர் கொஞ்சம் பயப்படுவாங்க, டைரி எழுதுவதற்கு பயப்படுவார்கள். ஆனா சார் சொன்னது வந்து அவருடைய அந்த சில அடிப்படை குணங்கள், மனிதனுக்கு இருக்கக்கூடிய சில அடிப்படை குணங்கள் என்ன இருந்தாலும் மாறாது என்பது ஒன்று. அதுதான் அது சோம்பேறித்தனமாக இருப்பது அல்லது எதைனாலும். சார் நல்லா சொன்னாங்க, ஸ்ரீவன் சார். எனக்கு தெரிஞ்ச சில ஆட்கள் வந்து ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்து சும்மா வாழ்ந்து சும்மாவே செத்து போனாங்கன்னாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையிலேயே நிறைய. ஆனா நம்ம சில ஆட்களுக்கு சும்மா இருக்கவே முடியாது. அது ஒரு இது. சில வேளைகளில் அது நமக்கு சில சிக்கல்களை தந்தா கூட நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. எனக்கு சின்ன கிளாஸ்ல என்னுடைய பெயரே முந்திரி கொட்டை தான். எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் எல்லா உதவியும் செய்வேனா, அதுக்காக சொல்ல முந்திரி கொட்டை மாதிரி ஓடி வராப்பாரு அப்படிம்பாங்க. ஆனா வந்து அது நமக்கு அப்படியே இன்றைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது. எங்கு போனாலும் எதையும் ஓடி வந்து செய்யக்கூடிய ஒரு பழக்கம். அது சில வேளைகளில் நமக்கு சில தவறான ஆபத்துகளை கூட ஏற்படுத்தும், அது வேற. ஆனா அப்ப அந்த மனம் எப்படி இருக்கணும். அப்புறம் சார் சொன்ன அந்த மனிதம் நேயம் எல்லாருமே அதை சொன்னாங்க. ரமேஷ் ரொம்ப அழகா அதை சொன்னாப்புல. அந்த மனித நேயம் இல்லாத அறிவியல் கண்டுபிடிப்பு இன்றைக்கு உலகத்தில் நம்ம எங்கோ கொண்டு சென்றிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனா அந்த அறிவியல் மனித நேயமிக்கதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையும். அது ரொம்ப அழகா எல்லாருமே எடுத்து சொன்னாங்க. பின்னூட்டம் இன்றைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருடைய பின்னூட்டம் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. காரணம், வினைத்தித்தான் ஐயா மிகச் சிறப்பாக பேசியது. அவருடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொருத்தரும் அதை எடுத்துக்கொண்டு பின்னூட்டம் அளித்தது. வசந்தி அம்மால இருந்து எல்லாருமே அற்புதமாக எல்லாரும் நல்ல பின்னூட்டம் அளித்தார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த ஒரு அற்புதமான உரையை கேட்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தது ஸ்ரீவன் சாருக்கும்
மற்றும் வினைத்தித்தான் ஐயாவுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். ஆக்சுவலா எல்லாருமே நம்ம வந்து மனிதநேயம் உள்ள மனிதாபிமானம் உள்ள அறிவியல், மனிதாபிமானம் உள்ள அறிவியல்னு நம்ம பேசுறோம். ஆக்சுவலா அது சார் சொல்லுங்க, அது எழுதி இருந்ததுன்னு சொல்லிட்டு, அறிவியலை பயன்படுத்துவதற்கு தான் மனிதாபிமானம் வேணும், அறிவியலுக்கு தேவையில்லை. அறிவியல் வந்து அதுக்கு மனிதாபிமானமோ அதுக்கு எதுவுமே கிடையாது. அது ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பை பயன்படுத்துற நமக்கு தான் மனிதாபிமானம் வேணும். அந்த மனிதாபிமானம் நமக்கு இல்லைன்றதுதான் அங்க செய்தி. அது அறிவியலுக்கு இல்லை. அறிவியலை நாம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிவியல் வந்து நம்ம பயன்படுத்துற விதம் தான். எல்லா அறிவியலும் நமக்காக நல்லதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் தான். அதை மனிதாபிமானம் இல்லாதவர்கள் வேறு விதமாக பயன்படுத்துகிறார்கள் என்றுதான் நிதர்சனம். சோ அதைதான் நம்ம பார்க்கணும். அது அறிவியலை நம்ம சும்மா ஆட்டோகம் கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிக்கிறது நல்லதுதான் தற்காப்புக்காக. ஆனா அதை வந்து பயன்படுத்தணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது நம்ம தான். அந்த முடிவை வந்து மனிதாபனம் இருக்கிறவன் முடிவெடுக்க மாட்டான், மனிதாபனம் இல்லாதவன் முடிவெடுப்பான். அப்படி நடந்ததுதானே தவிர மற்றபடி இது வார்த்தைக்கு அவர் எழுதியிருக்காரு. உண்மையான அர்த்தமே இதுதான். மகிழ்ச்சி, நன்றி. அடுத்தது வேற யார் பேசுறது? நம்ம சிவகனி அண்ட் ரிஃபாய் பாய் வாங்க. சிவகனி பேசட்டுமா? அவங்க தான் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. சிவகனி வாங்க. சீனியருக்கு முன்னுரிமை கொடுத்து சார், சீனியருக்கு முன்னுரிமை கொடுத்தேங்க சார் நானு. இதுல கொடுத்துதானே இருக்கிறோம் நம்ம. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சிவகனி மேடம் சொன்னதுனால என்ன சீனியர் ஆக்குனதுனால உரையை கேட்க முடியாத சூழ்நிலை. வினயத்திற்கு தான் சார் எப்பவுமே இந்த ஃபார்முலா டைப்ல தான் ப்ரெசன்டேஷன் இருக்கும். 4S 4H 4S இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ அருமையான டைரியை பத்தி சொல்லியிருக்காப்புல. எங்க வீட்டுல ஒரு டைரி இருக்குது. அது யாராலும் எழுதப்பட்டது இல்லை. எங்க அம்மா எனக்கு என் கல்யாணம் பண்ணும்போது எங்க அம்மா ஒரு டைரி தந்தாங்க. என்னன்னு பார்த்தா, யாரெல்லாம் அழைக்க வேண்டும் கல்யாண திருமணத்திற்குண்டு. இது அவங்க அம்மா கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு 10 பேஜ் இருந்தா எங்க அம்மா ஒரு 20 பேஜ் எழுதியிருப்பாங்க. இந்த இதுல முக்கியமான ஆட்கள் நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ கூப்பிடாம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி என் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. அதே டைரியை என் தங்கச்சி நாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். அதே டைரியை அவங்க எங்க பிள்ளைகளை கூப்பிடும்போது கூட அம்மாட தோழிமார்கள், பாட்டிட தோழிமாரெல்லாம் மிஸ் பண்ணாம ஒரு ரெக்கார்டா இருந்ததுனால அது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. பாட்டிலாம் போய் பல வருஷம் ஆச்சப்பா, எங்க குடும்பத்தை நீங்க மறக்காம இருக்கீங்களாம்பாங்க. அந்த ரெக்கார்டு கையில இருந்துச்சு. கூப்பிடுறோமா செய்யறோமோ இல்லையா, அடிக்கடி பாக்குறோமோ இல்லையா, திருமணங்கிறது கண்டிப்பா 4 பேரை கூப்பிடுற நிகழ்ச்சி. அந்த டைரி காலங்காலமா நாங்க பாதுகாத்து வர்றோம். எப்பவுமே இப்போ MOMல எல்லா ப்ரோக்ராமும் ரெக்கார்டிங் பண்ணதுனாலதான் பின்ன நம்ம கேட்கறோம். வினயதீர்த்தன் சார்ட மற்ற பிரசன்டேஷன்லாம் இப்போ மீன்வெயில் 1 மாசமா கண்டினியூட்டி இல்லாம நான் கேட்க முடியல. ரெக்கார்டு இருக்கிறதுனால நம்ம கேட்கறோம். அதனால எந்த பொருளுமே ரெக்கார்டா பண்றது ஏற்றம் தான். இப்ப கால சூழ்நிலை யாருமே ரெக்கார்டிங் பண்றது இல்லை, எழுதுறது இல்லை. இப்ப ஃபேஸ்புக்லயே 2 வார்த்தையில எழுதி முடிச்சிடறான், இல்லைன்னா இமேஜ் அனுப்பிடுறான். இமேஜ்ல ரொம்ப அருமையா இருந்திருக்கும். பின்னோட்டத்தை பார்க்கும்போது சாருடைய பிரசன்டேஷன் சூப்பரா இருந்திருக்கும். ரொம்ப நன்றி ஸ்டீபன் சார். எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும். கோபிகா மேடம் நல்லா இருக்கீங்களா? அபுதாபி போயிட்டீங்க இல்லையா? வந்தாச்சு. நான் மட்டும் தனியா அனுப்பிட்டேன். நான் மட்டும் இருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க. சிங்கிளா தானே சார் வரும். ஐயோ, சிவகனி வந்து முடிவோட இருக்கிறாங்க போல இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் தான் இருக்கிறாரு. அதெல்லாம் வெளில சொல்ல மாட்டார் சிவகனி, கவலைப்படாதீங்க. அடுத்த டைரி சிவகனியோட டைரி அடுத்த பிரசன்டேஷன் எதிர்பார்க்கலாங்க. சிவகனி வாங்க சார். டைரி வந்து ஒருத்தரோட வாழ்க்கையிலுமே ஒரு சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்கும். என்னை பொறுத்தவரையிலும் இந்த டெய்லி நடக்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கிறது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு சில சமயங்கள் வந்து கொஞ்சம் டேஞ்சரா போகுமோ என்னவோ. பின்னாடி வந்து எடுத்து படிக்கும்போது அதை ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால நான் மோஸ்ட்லி வந்து இந்த கஷ்டமான விஷயங்கள்லாம் டைரியில கொண்டு வர்றது இல்லை. அதுக்கப்புறம் மற்றவங்களோட டைரி படிக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் தான். அடுத்தவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குதான் செய்யும். இது நல்லது இல்லைனாலும் இப்படி எனக்கு வந்து ஒரு டைரி கிடைச்சது. அது படிக்கும்போது என்னன்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு.
அவங்க கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறதும் பிளஸ் அவங்க நம்மளை பத்தி ஏதாவது எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒண்ணு தெரியும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், அவங்களுக்கு நல்லா ஒரு பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரியை படிக்கும்போது தோணுச்சு சார். அப்புறம் இந்த காலகட்டத்துல வந்து டைரி எழுதுறது வந்து எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த டைரியோட நம்மளோட கனெக்ஷனை வச்சுட்டு எப்படியாவது டெய்லி போய் ஏதாவது ஒரு புள்ளியாவது வச்சிடணும், அதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையாவது கொடுத்துடணும் அந்த டைரியில அப்படின்னு தோணுச்சுன்னா அதை எழுத ஆரம்பிச்சிருவோம். இல்ல என்ன டயர்டா இருக்கே எழுதணுமா அப்படின்னு தோணுச்சுன்னா அது பக்கம் கூட போறது இல்ல. ஆனா டைரி வந்து ஒருத்தருக்குமே ஒரு விதமான அனுபவங்களை கொடுக்கதான் செய்யும். அது எழுதலாம்னு நானும் நினைக்கிறேன் இனிமேல். சாரோட ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கொடுத்திருக்கிற குறிப்புகள் தகவல்கள் எல்லாம் இந்த பின்னூட்டம் வழங்கியவர்கள் சொல்றது கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது ப்ரோக்ராம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சிவகணி. உங்களோட டைரியோட அந்த ஆர்டிகள் எல்லாரையும் படிக்க சொல்லலான்னு பார்த்தேன். படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலா ஒரு சில வார்த்தைகள் படிக்கிறேன். அப்புறம் மாலதி பேசுறேன். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவல் சார் வந்து சூப்பரா அது கனெக்ட் பண்ணி சூப்பரா பேசிட்டாரு. சாதாரணமா டைரி எழுதினாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் நினைவுகள் அதெல்லாம் தான் எழுதுவாங்க. ஆனா இவர் வந்து அவர் எழுதி வச்ச நாட்குறிப்பை எடுத்துக்கிட்டு இவர் பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் சேர்த்து அதை எழுதியிருக்காரு பாருங்க. அதுதான் வந்து பியூட்டி. அது வந்து ஒரு எழுத்தாளரால தான் மட்டும் முடியும். அது வந்து நான் அந்த பாலு அப்படின்ற ஒரு கேரக்டரு அந்த ஜோசப் ஜேம்ஸ வந்து பார்த்து அவரை மானசீகமா அவர் வந்து லவ் பண்றாரு. அவரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. அதனாலதான் அவர் பின்னாடியே போறான். அவனோட நினைவுலயே இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறமா அவர் என்னென்ன எழுதினாரோ அது அவரை பத்தி அவர் சேகரிச்சது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு அழகா அதை எழுதியிருக்கிறாரு. அதுதான் வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. நான் வந்து இந்த பாலு அப்படின்ற கேரக்டரை சுந்தர் ராமசாமி தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. அதனாலதான் அவரால் அதை எழுத முடிஞ்சிருக்கும். அவரு தான் அந்த பாலுன்ற கேரக்டர் இருப்பாருன்றது என்னோட அபிப்பிராயம். சார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சுஜாதாவையும் கொண்டு வந்தாரு, கண்ணதாசனை கொண்டு வந்தாரு, சுந்தரம் அப்படின்ற ஒருத்தரை பத்தி சொன்னாரு. அந்த மாதிரி நிறைய லிங்க் பண்ணி சார் வந்து ரொம்ப அருமையா இதை சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஜே சில குறிப்புகள் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பலதரப்பட்ட அந்த நிறைய பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து மாறுபடாது. அது வந்து ஒரு கதை மாதிரி இருக்காது, ஒரு கனெக்ட் ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா சார் வந்து அத ஒரு அழகா நமக்கு வந்து எடுத்து சொல்லிட்டாரு. சார் ரொம்ப நன்றிங்க சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக்சுவலா வந்து ஆயாசம்னு சொன்னீங்கல்ல சார், அதுக்கு வந்து அமுதா மேடம் கலைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் கலைப்புக்கு தான் ஆயாசம்ன்ற சொல்லுவாங்க. அந்த பொருள் சொல்லியிருக்காங்க. அவங்களால பேச முடியாது, அதனால வந்து மேடம் எனக்கு கொடுத்துட்டாங்க மெசேஜ். நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது. இன்னைக்கு நல்ல வேளை இது முழுக்க உரை நல்லா இருந்துச்சு, முழுக்க இருந்துச்சு. அது வரைக்கும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒண்ணு இல்ல சார், அந்த மருந்து பத்தி சொன்னீங்கல்ல, அதுலதான் எஃபெக்ட் ஆயிடுச்சு. சார் சில பேரு அந்த டைரியில குறிக்கும் போது சில தாட்ஸ் குறிக்கிறாங்க சார். நான் ஒரு மெடிக்கல்ல பார்த்தேன், அடைந்த நோய் அகல அருள் புரிவாய் இறைவா. கடையில ஏறினவனே அந்த கோட்டை பார்த்து நானே அசந்துட்டேன். இன்னொரு இடத்துல படிச்சது வந்து எலும்புகள் உடையாமல் இருக்க எலும்பு இல்லாத நாவை பேணுவீராக. எப்படி என்ன ரூம் போட்டு சிந்திப்பாங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப அருமையா சிந்திச்சு எழுதுறாங்க. இது இந்த ரெண்டுமே இந்த ஒரு சர்ச்சினுடைய கோட்டை வாசல்ல அந்த காம்பவுண்ட் வால்ல எழுதிருக்காங்க. பஸ்ல போகும்போது ட்ரெயின்ல போய் படிச்சேன். அதை ரொம்ப அருமையா எழுதுறாங்க. ஆனா மெடிக்கல்ல போட்ட வாசகம் என்ன ரொம்ப பாராட்டத்தக்க குறிப்பு. அதாவது ரகசிய குறியீடுகள்னு சொல்றாங்க. அதாவது தஞ்சாவூர்ல மோடி எழுத்துக்கள் இந்த இருக்க மோடி இல்ல, மோடி எழுத்துன்னு ஒண்ணு இருந்துச்சா தஞ்சாவூர்ல. அவன் மகாராஷ்டிரா மராத்தியர்கள் அதை பயன்படுத்தி இருக்காங்க. அது ரகசிய குறியீடு. அந்த மோடி எழுத்துங்கிறது ரகசிய குறியீடா. அது மாதிரி டைரியில சில டைரிகள்ல ரகசியமா எழுதி வைக்கிறது உண்டு. நான் இந்த ஆயாசம்ங்கிறத அவர் என்ன ஒரு எழுதுறாரு இயல்பா. அதாவது அவரு பொருள் கொள்றது அந்த மாதிரி பொருள் கொள்றாரு. நான் பார்த்தேன்,
கேக்குதா? இல்ல சார், ஆயாசம் கேக்குது. அப்படின்னா ஆயாசம்னா அந்த பக்கம் அந்த பக்கம் ஆ, கேரளால இருக்கிறவங்க அந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க சார். அதுதான் சார் பண்றாங்க ஆயாசமா பண்றாங்க. இருக்கிற அப்படின்னு சொல்றது. அதான் அவர் வந்து மயக்க நிலை. அவர் சுந்தரராமசாமி அந்த புக்கு கூட அந்த ஒரு புளிய மரத்தின் கதை கூட எழுதியிருந்தாரு பாத்தீங்களா? அதுல கூட ஆமா, அவர் வந்து அந்த மலையாள வார்த்தைகளை தான் நிறைய எழுதியிருப்பாரு. எழுதியிருக்காரு. அதனாலதான் இதுலயும் அந்த இல்ல ஆயாசம் அப்படின்ற வார்த்தை இல்ல வருதுன்னு நான் போய் அப்படி சொல்றேன். தேடுனேன். அதுல இன்னொரு வரி வருது. சொல்லணும் நம்ம வந்து இல்ல ஆமா சார், நான் அதாவது இன்னொன்னு கீழே சொல்லணும். இந்த ஜெயஜெயசின்ன குறிப்புகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது கூட இப்ப நம்ம வசந்திராமன் மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, நம்ம ஹிட்லரோட டைரிய வச்சுதான் வந்து பாடமாவே நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புது தகவலை சொன்னாங்க. அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ஹிட்லரோட டைரி இல்ல சிதா. ஹிட்லரை பத்தி ஒரு பொண்ணு எழுதி வச்சிருந்தது. ஆமா ஆமா, அதான் ஹிட்லர். ஆமா, ஹிட்லரை பத்தி ஒரு பொண்ணு எழுதுனது. ஒரு பொண்ணு எழுதி அது வச்சிருந்தது. பாடத்திட்டமாவே இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுதான் அதாவது டைரி அப்படின்ட்டு. பேசுறது கேக்குதா? அதாவது கேக்குது நீங்க பேசுறது. அதாவது பாலுங்கிறது ஒரு ஒரு உண்மை இல்ல, அந்த ஜேங்கிறவனும் உண்மை இல்ல, எல்லாமே கற்பனை. அதாவது சுந்தரராமசாமி படைச்ச பாத்திரங்கள் தான் அவங்க. இல்ல ஜேஜே என்று ஜேம்ஸ் ஒரு எழுத்தாளர் இருந்திருக்காரு சார். அவர் எழுத்தாளர் இருந்திருக்காரு. இல்ல இல்லைங்கிறது தான். அப்படியா? அதான் கதையே. கிருஷ்ணமூர்த்தி சொல்றீங்களா சார்? அது ஜே.கே. வேற, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி வேற. இந்த கதையே ஒரு புதுவிதமான கதை இது. அதாவது இல்லாத பாத்திரத்தை இருந்தது மாதிரியே பிறந்தது போனது, அவ யார் யார சந்திச்சது, அவ எழுதுற நூலு, அதுக்கு ஒரு அனுபந்தம் வேற, அப்படி போட்டு இது என்னமோ சொல்றாங்க, எக்ஸிஸ்டன்சிசமா இதெல்லாம் சொல்றாங்க, இருத்தலியல் என்னென்னமோ சொல்றாங்க. நவீன உத்திகளோட இந்த கதை இருக்குன்னு சொல்றாங்க. இதுல பாலுங்கிற கேரக்டர் இல்ல, ஜேங்கிற கேரக்டர் இல்ல, எல்லாம் இருக்கிறது பூரா சுந்தரராமசாமி தான் பல கேரக்டர்ல எழுதுறாரு. ஓகே ரைட். மாலதி ஏதாவது சொல்லணுமா? அதான் சொல்லுங்கம்மா. இல்ல வேற எதுவும் இல்ல, அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த ஹேண்ட் ரைஸ் அது அப்படியே இருக்கு. எடுத்துட்டேன். ஒரு கேள்வி, நீங்க அந்த 7 குறிப்புகள் வந்து காந்தியடிகள் எழுதியதா? காந்தி கழுவாய் இல்லாத குற்றங்கள்னாரு, பிராயச்சித்தமே இல்லையா? அந்த 7 குற்றங்களும் காந்தி எழுதியதான்னு கேக்குறேன். ஆமா, காந்தி சொன்னது. அவர் சொல்றாரு இதுக்கு கழுவாய் கிடையாது, இதுக்கு நீங்க ஒண்ணு சில குற்றம் செஞ்சா பிராயச்சித்தம் செய்யலாம்னு சொல்றான்ல, பிராயச்சித்தமே செய்ய முடியாது, அனுபவிச்ச தண்டனை பெற்றே ஆகணுங்கிறாரு. அப்படி சொன்னா எத்தனை பேர் இருக்க முடியும்? கல்யாணி மேடம், உங்க டைரியை பத்தி சொல்லுங்க. இப்பதான் வந்தாங்களா? ஆமா சார், கொஞ்சம் வெளியே போயிட்டேன் சார், இப்பதான் உள்ள வந்தேன் நானு. அவங்க ரெஃபை பாய் சொன்னார் இல்லையா, இப்ப அவரோட டைரிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான டைரி. ஆக்சுவலா அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது ஒண்ணு சார். நான் டைரி எல்லாம் எழுதி வைக்க மாட்டேன் சார், எதுக்கு வம்பு? அம்மா, அது நான் எழுத டைரி இல்ல, எங்க பாட்டி எங்க அம்மா. ஆமா சார், அது புரிஞ்சுதுங்க சார். எங்க மாமனார் கூட ஆக்சுவலா வச்சிருந்தாருங்க சார் அந்த மாதிரி ஒரு டைரி. கல்யாணம் ஏதாவது ஒரு விசேஷம்னு வந்ததுனாலே எங்க மாமனார் அந்த டைரி எடுத்து வச்சுதான் எல்லாருடைய சொந்தக்காரங்க இதெல்லாம் வச்சு எடுப்பாரு. இப்ப அது என் கையில இல்ல, அதனால எனக்கு அது சொல்ல முடியல. சீக்கிரம் அதை தேடி பயன்படுத்துங்கம்மா, உங்களை வாழ்த்துறோம் நாங்க. உங்க ஆசீர்வாதம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் கேட்டுட்டு சொல்றேன் சார். நமக்கு அந்த பழைய டைரி இருந்ததுன்னா நம்ம தாத்தாவோட கையெழுத்து பார்க்கலாம், அவங்களோட மத்தவங்களை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவ்வளவு செய்திகள் இருக்கு. அது டைரி மட்டும் இல்ல, வார்த்தைகள் மட்டும் இல்ல, அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருக்கும், அவங்களோட கையெழுத்து எப்படி இருக்கும், எல்லாமே இருக்கும். பல அரிய தகவல். கையெழுத்துனா வருது சார். ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது எங்க அப்பா சாட்சி கையெழுத்து போடும்போது அந்த தமிழ்ல தான் அப்துல் ரஹ்மான் போடுவாங்க. அந்த கையெழுத்தை இன்னும் ஸ்கேன்ல வச்சிருக்கிறேன். நானும் வச்சிருக்கேன், எங்க அப்பா கையெழுத்தெல்லாம் வச்சிருக்கேன். நான் எல்லாரோட கையெழுத்து அவங்க எழுதுற கடிதங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். பார்த்தீங்களா? பழைய விஷயங்கள் நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்க அண்ணா எழுதுனது இப்பதான் கடிதமே இல்லாம போயிடுச்சு. கோபிகா அதை சொல்ல வராங்க. நான் என்ன சொல்றதுன்னா, மனுஷங்க மாதிரி டைரியும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. இப்ப டைரி வந்து பூட்டு சாவி எல்லாம் உண்டு. என் பொண்ணு வந்து ஒரு கட்டத்துல அதை எழுதுவா. லைக் எப்படி நம்ம நிதித்தன் சார் சொன்ன மாதிரி
முன்னாடி சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கு எழுத தெரியும் போது சிலதெல்லாம் சும்மா வேர்ட்ஸா அது இருக்கும். அப்புறம் மாறும் போது அது கரெக்டா அதை போட்டு வச்சுக்கோ. அவங்க பாபி அந்த மாதிரி எல்லாம் வரும். ஒரு அந்தந்த பொம்மைகள்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி கேப்சரிங்கா வரும். ஸோ எனக்கு ரொம்ப இதா இருக்கும். அது ரொம்ப அந்த சாவி எங்க ஒழிச்சு வைப்பான்னு கூட தெரியாது. எனக்கு அது ரொம்ப ஆர்வத்தை தூண்டும். அதுல என்னதான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது கொஞ்சம் எப்படி மாறுச்சுன்னா, அந்த அது என்ன சொல்லுவாங்க சார், கேலிகிராஃபி, அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சா. ஓகே. சோ அதெல்லாம் எனக்கு அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வந்தது. இப்ப புரிஞ்சிச்சு யூஸ்வலா எங்களுக்கு, நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் வந்தீங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிச்சு. சோ அது மாதிரி எனக்கு அதெல்லாம் ஞாபகங்கள். இது இப்ப என்னெல்லாம் நடக்குது இந்த பசங்களோடங்கிறது. நம்ம யூஸ்வலா இந்த டீனேஜ்ல தான் சார் நான் நினைச்சது வந்து, நான் டீனேஜ்ல டைரி எல்லாம் அந்த டைம்ல எழுதி இருக்கிறது. அப்புறம் அதை வந்து ஒரு மாத கணக்குக்காக ஹவு மச் ஐம் ஸ்பெண்டிங். எங்க அப்பா வந்து எப்பயுமே லைக் அப்பதான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த சமயம்லாம் அது ரொம்ப ஒரு இதா வச்சிருப்பாரு. எவ்ரி மந்த் அவர் வரும்போதெல்லாம் அவர் என்னுடைய டைரியை வந்து பார்ப்பாரு, எப்படி கணக்கு என்ன கரெக்டா இருக்கா. அவருக்காகவே நான் சிலது எழுதுவேன். அப்புறம் சில சமயம் எழுத மாட்டேன், அதை பார்த்து ஏதாவது திட்டிடுவாரோ அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் எனக்கு மாலதி, ஞாபகங்கள் வந்து. என்கிட்ட மாலதி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டைரி எழுதி வச்சுட்டா. அதாவது கணக்கு எழுதி வச்சுப்பா. அந்த கணக்குல வந்து பல விஷயங்கள் இருக்கும். அது பெருட்டினோம்னா, இப்ப கணக்குன்னா சாதாரண கணக்கு கிடையாது. நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், என்ன வாங்கணும், புடவை வாங்கினதுல இருந்து வீடு கட்டுறதுல இருந்து என்னெல்லாம் செஞ்சோமோ அத்தனையும் இருக்கும். அப்போ யார் யாரு நமக்கு காசு கொடுத்தாங்க, தம்பிங்க எவ்வளவு காசு கொடுத்தாங்க, எல்லாமே ரெக்கார்ட்ல வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏதாச்சும் வேணும்னா எடுப்பா. அதுல அந்த டைரி எடுத்தாருன்னா அது தெரிஞ்சிடும். இது இவ்வளவு பண்ணியிருக்காங்க, இவ்வளவு இது இருக்குன்றது. அந்த ரெக்கார்டை வந்து மாலதி கிட்ட அந்த பழக்கம் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், எதனா ஒரு நாளைக்கு எழுதுவேன், அப்புறம் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் எழுதுவேன், மறுபடியும் 4 வருஷம் கழிச்சு விட்டுருவேன். இப்படிதான் நடக்கும் எனக்கு. சில நேரங்கள்ல கம்ப்யூட்டர்ல டெய்லி ஏதாச்சும் அடிச்சு வைப்பேன், இன்னைக்கு என்ன பண்ணேன், இன்னைக்கு என்ன பண்ணேன்ட்டு. அதுவும் விட்டுடுவேன். அது சில நேரங்கள்ல என்னன்னா தோணும்னா இதெல்லாம் அடிச்சு வைக்கணுமா அப்படின்னு சில நேரங்கள்ல தோணும். அதனால கம்முன்னு விட்டுறது. பட் சில விஷயங்கள், சில செய்திகள், நம்மளோட சில செய்திகள், இப்போ போன வருஷம் வந்து நம்ம ப்ரொடக்டிவா என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி என்ன ப்ரொடக்டிவா பண்ணோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் எழுதி வைக்கணும்ன்றது அது ரொம்ப ரொம்ப அவசியமான செய்தி. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெகட்டிவா எழுதுறதோ கொள்றது, பட் அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், நம்மளோட சாதனைகள் என்னன்னு பார்த்தோம்னா அது அது ரொம்ப பிரமாதமா வந்திருக்கும். நம்ம அது மாதிரி ரெக்கார்டு இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்றத, இனியாச்சும் நம்ம அது செய்வோம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு நாம எடுக்க வேண்டிய முடிவுன்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. அடுத்த வருஷம் நம்ம அடுத்தவர்களுடைய டைரியை படிக்கிறத விட நம்மளோட டைரி தான் படிப்போம். புக்குக்கு பேரு அடுத்த டைரி தானா? ஆமா, இல்ல இல்ல இதே வந்து அடுத்த வருஷம் இதே நாள்ல போடுவோம் நம்ம. நீங்க டைட்டில போட்டு ட்விஸ்ட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் குழப்புறீங்க. போட்டுட்டு படிப்பு பார்ப்போம். கல்யாணி மேடம் டைட்டில பார்த்ததுல இருந்து என்னமா எழுதிருந்தாங்களா, கவனிச்சீங்களா சார்? இந்த வருஷம் எழுதுங்க, எல்லாரும் ப்ரொடக்டிவ் சைட்ல எழுதுங்க. அடுத்த வருஷம் நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோன்றத படிக்கலாம். கொஞ்சம் நமக்கு வசதியா இருக்கும். பார்ப்போம் சார். நல்லாதான் சார் போயிட்டு இருக்கு. இப்போ நல்லாதான் போகும். நான் வந்து எழுத சொல்ல, நல்ல விஷயங்களை எழுதி வைக்க சொல்றேன். அத நம்ம பப்ளிக்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம சொல்லலாம்ன்ற, வேற ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் நான் நடுவுல சொல்லல, யாரோ எப்பவோ யாரோ பார்க்க கூடுங்கிற ஒரு எண்ணத்தோட எழுதுனோம்னா நம்ம சேஃபா இருப்போம். இல்ல, நமக்கு பகிர்ந்துக்காக சில விஷயங்கள் சொல்லலாம், நிறைய செய்திகள் இருக்கு. ஆனா என்னன்னைக்கு என்ன நிறைய சொல்றாங்கல்ல, ஜேர்னலிஸ்ட் ரொம்ப சொல்றாங்கல்ல சார். இப்ப நிறைய எழுத சொல்றான், ஜேர்னல்னு எழுத சொல்றான். நம்ம சாதனை, பிள்ளைகளுடைய சாதனை, நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் எழுதி வைக்கன்னு தான் சொல்றான். ரொம்ப மாலதி அம்மாவுக்கு பாராட்டு, அவங்க எழுதுறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. எல்லாருக்கும் நன்றி. அருமையான நிகழ்ச்சி இன்னைக்கு. சார் வந்து நல்ல இது எடுத்துட்டு வந்தாரு. ஆக்சுவலா இந்த ஜே சில குறிப்புகள் வந்து நாராயணமூர்த்தி சார் ஒரு நாள் பேசினா சார், ஒரு நாள் பேசினா சார், ஒரு நாள் பேசினா சார் சொல்லிட்டே இருந்தாரு. இன்னைக்கு நம்ம பேசி முடிச்சிட்டோம். அத அவர் இல்லை இன்றைய 2 நாள் கழிச்சு வந்த பேர் சொல்ல அவர்கிட்ட. ஆமா சார், வெரி குட் சார், வெரி குட் சார், வெரி குட் சார். அவங்க இல்லாதப்ப நம்ம பேசிட்டோம் சார்.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி வினைத்திருக்கும் நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நாளைக்கு என்ன நன்றி. ப்ரோக்ராம்?